சூழலை உருவாக்குவதற்காக முடிவெடுப்பது என்று வரும்போது எதிர்த்து பேசிட்டு வணக்கம். நேர்பட பேசு நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. பொதுவாக தமிழக தேர்தல் களத்தில் பரப்புரைகளின் போது சாதி குறித்த சர்ச்சையோ அல்லது விவாதங்களோ அங்கொன்றும் இங்கொன்றுமாக கீழ்மட்டங்களிலேயே எழுந்து அந்த அளவிலேயே முடிந்து விடுவதை பார்த்திருக்கிறோம். ஆனால் இந்த முறை துரதிருஷ்டவசமாக சாதி குறித்து மேல்மட்டத்தில் இருக்கக்கூடிய தலைவர்களிடையே சர்ச்சை ஏற்பட்டிருக்கிறது. இந்த சர்ச்சைக்குரிய விவாதத்தை முதலில் தொடங்கியவர் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ. அவரே அந்த சர்ச்சைக்கு மன்னிப்பு கேட்டிருந்தாலும் அடுத்த கட்டமாக அதே ரீதியிலான சாதி குறித்த வேறொரு குற்றச்சாட்டை திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது வைத்து மற்றொரு விவாதத்தை எழுப்பியிருக்கிறார். சாதிகளுக்கு அப்பாற்பட்டவர்கள் என்று அரசியல் கட்சி தலைவர்கள் மேடைக்கு மேடை சொல்லி வந்தாலும் சாதி குறித்த அரசியல் கட்சிகளின் பார்வை எப்படி இருக்கிறது, சாதியை தாண்டி இங்கு அரசியல் நடத்தப்படுகிறதா என்கிற கேள்விகள் எல்லாம் வைகோ எழுப்பியிருக்கக்கூடிய குற்றச்சாட்டின் அடிப்படையில் தொடர்ந்து எழுப்பப்பட்டு வருகின்றன. சாதிகளுக்கு அப்பாற்பட்டவர்கள் என்று சொல்வது சமத்துவத்தை ஏற்படுத்தும் நோக்கமா அல்லது தேர்தல் யுக்தியா என்கிற கேள்வியும் எழுப்பப்படாமல் இல்லை. சமூக நீதிக்கான மண் என்று தமிழகம் ஒருபுறம் மார்தட்டி கொள்ளும் அதே சூழ்நிலையில் சாதி கடந்து இங்கு அரசியல் நடக்கிறதா, சாதியை கடந்து இங்கு அரசியல் நடத்த முடியுமா என்கிற கேள்வியும் இருக்கிறது. நாமும் அந்த அடிப்படையில் விவாதிக்க இருக்கிறோம். நம்மோடு மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த திரு காரை செல்வராஜ், திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த திரு சரவணன், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியைச் சேர்ந்த பேராசிரியர் திரு அருணன், பாட்டாளி மக்கள் கட்சியைச் சேர்ந்த திரு பிரபுரதன் மற்றும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த திரு காசிநாத பாரதி ஆகியோர் இணைந்திருக்கிறார்கள். தொடர்ந்து வாதிக்கலாம். அனைவருக்கும் வணக்கம். உங்களிடமிருந்தே தொடங்குறேன். நான் சாதிக்கு அப்பாற்பட்டவன் அப்படின்னு சொல்றார். ஆனால் அவர் முதல்ல பேசி அவரே மன்னிப்பு கேட்ட விஷயமா இருக்கட்டும், இல்ல இப்போது திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது சொல்லி இருக்கிற விஷயமா இருக்கட்டும், பல முரண்பாடுகளை பார்க்க முடியுது. சாதி கடந்து வந்த ஒருவர் சாதி ரீதியிலான மோதல் ஏற்பட்டு விடும், அதனால சமூக நல்லிணக்கம் பாதிக்கிறோம், அதனால நான் போட்டியிலிருந்து விலகிறேன் அப்படின்னு சொல்லும் போது அவருக்குள்ள இருக்கிற சாதிய பார்வை என்பது அப்படியே தான் இருக்கு அப்படின்றத ரொம்ப எளிதா புரிந்து கொள்ள முடியுது. இல்ல, நீங்க அது வைகோ அவர்களுடைய கடந்த கால 52 ஆண்டு கால பொது வாழ்க்கையில் அந்த மாதிரியான ஒரு குற்றச்சாட்டை அவர் மீது நீங்கள் வைத்துவிட முடியாது. அவர் கலைஞர் அவர்களை பற்றி சொன்ன செய்தி என்பது நேரடியாக சாதியை குறிப்பிட்டு அவர் சொல்லவில்லை. இருந்தாலும் அந்த மாதிரி பொருள் கொள்ளக்கூடிய அளவிற்கு என்னுடைய பேச்சு அமைந்து விட்டதே என்பதற்கே வருத்தம் தெரிவித்தார். குறிப்பிட்டு இந்த சாதியை குறிப்பிட்டெல்லாம் அவர் சொல்லல. அப்படி இருந்தாலும் அதுல அப்படி பொருள் கொள்வதற்கான வாய்ப்பு அதில் உருவாகிவிட்டது என்பதற்காகவே இதுவரை தமிழக அரசியல் வரலாற்றில் தான் செய்த தவறை உணர்ந்து தவறாக பொருள் கொள்ளும்படி ஒரு வார்த்தையை நாம் சொல்லிவிட்டதே எனக்கு உடலெல்லாம் நடுங்கியது என்று தாயுள்ளத்தோடு எனக்கு கலைஞர் அவர்கள் அதை ஏற்றுக்கொண்டு என்னை மன்னிப்பார்கள் என்று ஒரு மன்னிப்பு அறிக்கையை தமிழகத்தில் வெளியிட்ட அரசியல்வாதி வைகோ என்பது நான் முதல்ல பதிவு வைக்க மன்னிப்பு அதெல்லாம் அரசியல் நாகரீகம், அது ஒரு முன்மாதிரியா கூட அவர் இருக்கலாம். ஆனா அவருக்குள்ள இருக்கிற பார்வை இருக்குல்ல, சமூக நீதி, நான் சாதி பார்ப்பது கிடையாது அப்படின்னு சொன்னாலும் அந்த நேற்றைக்கு நடந்த அந்த பொதுக்கூட்டத்தில் அந்த பரப்புரையின் போது அவர் சொல்றாரு, இந்த பசங்க எல்லாம் என்னை தேவர் சிலைக்கு மாலை போட அனுமதிக்க மாட்டேங்கிறாங்க, ஆனா நான் அந்த ஜாதியை சேர்ந்த எத்தனை பேருக்கு என்னென்ன உதவிகள் செஞ்சிருக்கேன்னு தெரியுமான்னு ஒரு பட்டியலிடுறாரு. எப்படி புரிஞ்சுக்கிறது? அது எதற்காகன்னு சொன்னீங்கன்னா அது நம்ம அது வெளிப்படையா ஒரு சில செய்திகளை பேசினாதான் வரும். ஒரு 7 பேர் சேர்ந்து மதுவை குடித்து விட்டு மதியம் 2 மணியிலே இருந்தே அந்த தேவர் சிலைக்கு வைகோ அவர்கள் வந்தால் மாலை போடக்கூடாது என்பதற்காக அவர்கள் பேசிய பேச்சுக்கள் எல்லாமே வைகோ அவர்களுக்கு செய்தியாக சென்று விட்டது. இப்படி ஒரு சூழ்நிலை அங்கே இருக்கிறது என்று தெரிந்ததற்கு பிறகு அதில் குறிப்பாக அவர்கள் சொல்லியது பாத்தீங்கன்னா, இந்த உடுமலைப்பேட்டையிலே ஆணவ கொலைக்குள்ளான சங்கர் அவர்களுடைய அவர் அந்த ஆணவ கொலையை எதிர்த்து பேசியதும், கௌசல்யா அவர்களை மருத்துவமனையிலே சென்று சந்தித்து அவர்களுக்கு ஆறுதல் கூறியதும், ஆணவ கொலைகளுக்கு எதிராக தன் கருத்துக்களை பதிய வைத்தார் என்பதும், அப்படிப்பட்டவர் எப்படி தேவர் சிலைக்கு மாலையிட வரலாம் என்கிற ஒரு செய்தி அவர்கள் பதிவு பண்ணுகிற பொழுதுதான் நான் தேவர் சிலைக்கு மாலை போட வருவது அதற்காக இல்லை. நான் 10 வயது கால்சட்டை பருவத்திலிருந்து எங்கள் வீட்டிற்கு முத்துராமலிங்க தேவர் வந்திருக்கிறார், பார்த்திருக்கிறேன். அரசியலுக்கெல்லாம் அப்பாற்பட்டு இந்த கடந்த 20 ஆண்டுகளாக தான் தேவர் என்று சொல்லிக் கொள்ளுகிற அரசியல் தலைவர்கள் பசும்பொன் முத்துராமலிங்க தேவருடைய சமாதிக்கு சென்று வழிபடுகிறார்கள். ஆனால் எந்த பொறுப்பிலே இல்லாத ஒரு சராசரியாக ஒரு அரசியல் இயக்கத்திலே நான் பரிணமித்த காலத்திலிருந்து 40 ஆண்டுகளாக நான் பசும்பொன் முத்துராமலிங்க தேவரை நான் வழிபட்டு வருகிறேன். பூலித்தேவனுக்கு முதலில் சிலை அமைத்திருக்கிறேன். இப்படி எல்லா சமுதாயத்தையும் ஏற்றுக்கொள்ளுகிற என்னை
என்னெல்லாம் பட்டியலிட்டு இருக்காரு. அதுல அப்படி எல்லா சமுதாயத்தையும் ஏற்றுக்கொண்டு எல்லா சமுதாயத்துக்குமான தலைவரா இருக்கிற ஒருவர் யாரோ ஒரு 7 பேர் செய்தாங்க அப்படிங்கறத ஏன் திமுக மீது குற்றச்சாட்டு சாதி மோதலை உண்டாக்குறாங்க? ஆதாரங்கள் கிடைத்தது. அந்த 7 பேர்ல 3 பேர் திமுகவை சார்ந்தவர்கள் தான். அவர்கள் பேசிய பேச்சுக்கள் அவருக்கு கிடைத்திருக்கிற ஆதாரம் என்பதை நான் வெளிப்படையா சொல்ல. அதாவது ஒரு தலைவர் ஒரு முடிவு இருக்கிறாருன்னா வைகோ மாதிரி இருக்கிறவங்க, அது காவல்துறை வந்தாலும் ராணுவமே வந்தாலும் தனியாக நின்று சந்திக்கக்கூடிய அரசியல் வரலாறு அவருக்கு இருக்கிறது. எதையுமே எதிர்நோக்குகிற வல்லமை அவருக்கு இருக்கிறது. எல்லாரும் அறிந்த உண்மைதான். அவர் பயந்து போய் பின்னோக்கி ஒளிந்து கொள்ளுகிற தலைவர் இல்லை. ஏதோ ஒரு 7 பேர் இந்த விஷயத்தை பேசியிருக்காங்கிற அளவோடு தான் நீங்க அதை பாக்குறீங்க. அது இல்ல, அது உள்ள இருந்த வீரியம். அவர்கள் பேசிய 50 ஆண்டு காலமாக சமூக நீதி, சாதி சமத்துவம், சாதிகள் இருக்கக்கூடாது, பெரியார் வழி வந்தவர்கள் அப்படின்னு சொல்லி அந்த கொள்கைகளை மேடைக்கு மேடை பேசுவதற்கு உள்ளேயே ஒரு வகையான சாதி உணர்வும் சாதியை பிரித்து பார்க்க வேண்டிய உணர்வும் இருந்தால் ஒழிய இந்த மாதிரி பேச்சு இல்ல. அந்த சூழ்நிலைக்கு அவர்களுக்கு தெளிவுபடுத்துவதற்காக சொன்னது. அங்கே போராட்ட களத்தில் இருப்பவர்கள் ஒரு 4-5 ஒரு இயக்கங்களை சார்ந்தவர்கள், திமுக இருந்து ஒரு 3 பேர், புலிப்படைன்னு இருக்கிறவங்க, நீங்கள் இப்படி என்னுடைய தேவர் சிலைக்கு என்னை மாலை போடக்கூடாது என்று சொல்லுவீர்களே, எல்லா சமூகத்தையும் அதே ஊர்ல அந்த வடக்கு திருவேங்கல் ஊர்ல நான் என்னெல்லாம் பண்ணிருக்கிறேன். நம்ம இந்த எல்லா மக்களும் ஒற்றுமையாக இருக்கும்போது நான் பாராடி இருக்கிறேன். தேவர் சமூகத்து மக்கள் இருக்கவங்க எவ்வளவு பண்ணிருக்கேன். என்னை போய் வேற்றுமையா நினைக்கிறீங்களே, இது சாதாரணமா ஒரு கிராமத்தில் பிறந்தவர் தான். அவரு ஒன்னு அமெரிக்கால இருந்து பிறந்து இங்க தமிழ்நாட்டில் வசிக்க வரல. சாதாரணமா அந்த மக்களோடு பழகியவர், அந்த மக்களோடு இருக்கிறவர். கோயில்பட்டி தொகுதியிலே முதல் தன்னுடைய பிரச்சாரத்தை ஆரம்பிக்கிற இடத்தில் இப்படி ஒரு சம்பவம் நிகழ்கிற போது நான் உங்களோடு இருப்பவன் தானே, இந்த சமுதாயத்திற்கு நான் எவ்வளவு என்னை பிரிச்சு பாக்குறீங்களே, இது அப்படி சொன்ன வார்த்தை தான். அப்படி நீங்க சொல்ற குற்றச்சாட்டு சரின்னா கூட அவர்கள் திரு வைகோவை ப்ரொவோக் பண்ணணும், அவருக்கு ஒரு வகையான நெருக்குதலை கொடுக்கணும் அப்படின்னா அதற்கு இவர் இரையாகி விட்டார் ஏன் சொல்லக்கூடாது? இல்ல, அது நீங்க அது மட்டும் இல்ல. நீங்க அது நடந்த அந்த 7 பேர் செய்தான்னு சொல்லும்போது நேற்றைக்கு வந்து கோயில்பட்டியில் 50 பேர் கருப்பு கொடியோடு கூடியதும் எங்களுக்கு கிடைத்திருக்கிற தகவல் படி இது வந்து வைகோ அவர்களை அந்த போராட்ட களத்திலே வந்து அந்த தேர்தல்ங்கிற போராட்ட களத்தில் அந்த ஒரு தொகுதிக்குள் முடக்க வேண்டும் என்கிற ஒரு நிகழ்வு அரசியலுக்கு எடுக்கிறதா, அதை சந்திக்கத்தான் வேணும். சாதாரண நாள்ல போயிருந்தீங்க அப்படின்னா அது ஒரு சட்டம் ஒழுங்கு பிரச்சனையா பார்க்கலாம். அப்போது இருக்கக்கூடிய அரசிடம் முறையிடலாம், இல்ல காவல்துறையிடம் முறையிடலாம். இது தேர்தல் நடக்கூடிய நிகழ்வு, தேர்தல் ஆணையத்தின் கட்டுப்பாட்டில் இருக்கு. சாதி ரீதியாக பேசுகிறார்கள், சாதி ரீதியாக மோதலை தூண்டுகிறார்கள், தேர்தல் ஆணையத்திடம் புகார் கொடுத்திருக்கலாமே. அதாவது ஒரு 7 பேர் நீங்க மாலை போட போற நேரத்துல உடனே அந்த இடத்துல 2 விஷயங்களை பாருங்க. அதுல தேர்தல் அந்த அறிக்கையிலே உங்களுக்கு நான் தெளிவா கொடுத்திருக்காரு. ஒன்று வந்து இந்த கூட ஒரு 50 பேர் அவருடன் வந்தவர்களும் தேவர் சமூகத்தை சார்ந்தவர்கள் தான். அவர் ஆரம்ப காலத்தில் தொண்டர் படையை கட்டிய திராவிட முன்னேற்ற கழகத்திலே தொண்டர் படையை கட்டியமைத்த போது இருந்தவருடைய புதல்வர்கள் தான் 50 பேரும். அந்த இடத்துல ஒரு அசம்பாவிதம் நடந்து இவர்களும் கோவப்பட்டு ஏதாவது நடந்துவிடக்கூடாது என்பதற்காகத்தான் பொதுவாக அந்த 50 பேரையும் கிட்டே வரக்கூடாது என்று சொல்லிவிட்டு தனி ஒரு ஆளாக செருப்பை கட்டிட்டு போட்டு கருப்பு துண்டை கூட கட்டி போட்டுட்டு அதுக்கு நான் மாலை போட்டு விட்டு தான் செல்வேன், முடிந்தால் என்னை தடுத்து பாருங்கள் போனதுக்கு 2 காரணம். ஒன்று வந்து இவர்கள் வந்து இந்த ஆணவ கொலைக்கு எதிராக ஆதரவாக பேசினா அதுக்கு எப்படி ஒரு தேவர் சிலைக்கு மாலை போடலாம் என்கிற ஒரு வார்த்தை ஒன்று, அதுக்காக நம்ம போட்டே ஆகணும். ஏன்னா அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாக்கக்கூடிய. 2வது, இந்த ஊடகங்கள் அடுத்த நாள் என்ன செய்தி ஒரு சப்போஸ் அந்த சிலைக்கு மாலையிடாமல் அவர் திரும்பி வந்திருந்தால் ஊடகத்தில் என்ன செய்திகள் வந்திருக்கும் என்பது என்னுடைய நம்பிக்கை. என்னன்னு கேட்டீங்கன்னா, கோயில்பட்டியிலே முதலில் இந்த வடக்கு திருவெங்கல் இடத்துல வந்து பிரச்சாரத்தை ஆரம்பிக்கிற போது வந்த எதிர்ப்பில் வைகோ பின்வாங்கினார், தேர்தல் பிரச்சாரம் செய்யாமல் வெளியேறினார் என்கிற செய்தி பிரதான செய்தி. என்னோட கேள்வி, தேர்தல் பரப்புரை செய்வதற்கு அங்க எதிர்ப்பு இல்ல, நீங்க அங்க இருக்கக்கூடிய முத்துராமலிங்க தேவர் சிலைக்கு மாலை போடுவதற்கு மட்டும்தான் எதிர்ப்பு. அதுவும் நீங்க சொல்ற மாதிரி யாரோ ஒரு 7 பேர், அப்போதே சர்ச்சை வேணாம் தவிர்த்திருக்கலாம், அந்த இடத்தை விட்டு பரப்புரை இல்ல. அதாவது இப்ப ஒரு வைகோ அவர்களுடைய முழு பேச்சையும் அந்த வீடியோல பாக்குறோம். இறங்கி நின்று முடிந்தவர்கள் வாங்க பாத்துக்கலாம், நான் ஒத்தையாளா வருவேன், அதாவது அந்த தலைவர் அப்படிங்கிற அந்த ஒரு இதுல இருந்து ரொம்ப கீழே இறங்கி என்ன காரணம் கேட்டீங்கன்னா உணர்வு தாங்க. அந்த மக்களை நேசித்தவர், அந்த மக்களுக்காகவே அந்த பகுதியில வாழ்ந்த 7 பேருக்காக நீங்க உங்க இவ்வளவு தூரம் உணர்ச்சிப்படுறீங்கன்னா உங்களை பார்த்து கொண்டிருக்கிற மீதி இருக்கிற 500 பேர், அதாவது அந்த மாதிரி வந்து அது எந்த விதமான வேற்றுமை இல்லாதவர்கள், அந்த மாதிரியான சாதிய பாகுபாடு இல்லாமல் இத்தனை ஆண்டு காலம் உழைத்து இருக்கிற நமக்கு வந்து நம்மளை வந்து ஒரு சாதிய கட்டுக்குள் வந்து ஒரு சாதிய பிரச்சனை உருவாக்குவதற்கு நம்மளை கொண்டு வருவார்கள் என்கிற உணர்வு, இந்த உணர்ச்சி உள்ளவனுக்கு தான் தெரியும். அது உள்ளே இருந்து அனைத்து மக்களையும் ஒன்றாக பாவித்தவனுக்கு தான் அந்த வழி தெரியும். நீங்க யாரோ ஒரு 7 பேர்னு சொல்லிட்டே இருக்கிறீங்க, அது யாரோ ஒரு 7 பேர் மட்டும் நம்ம அதை சுருக்கி விட முடியாது. ஏன்னா அந்த போராட்ட களத்திலே அந்த வீரியம் என்ன, மது அருந்தி இருந்தார்கள், அவர்கள் வேற ஏதேனும் ஆயுதங்களை ஒளித்து வைத்திருந்தார்களா, திட்டமிட்டு தாக்குவதற்காக அவர்கள், இதெல்லாம் நமக்கு தெரியாது. ஒரு நிகழ்வு நடந்ததற்கு பிறகு நிறைய குற்றச்சாட்டுகளை வைப்போம். அந்த சூழ்நிலை தான் ஒரு 50 பேரையும் தவிர்த்துட்டு போற. 2வது, அந்த தேவர் சிலைக்கு எப்பொழுது அந்த ஊருக்கு சென்றாலும்
2 நீர்நிலை தேக்க தொட்டிகளை கட்டி கொடுத்திருக்காரு, ரேஷன் கடை கட்டி கொடுத்திருக்காரு. அவர் பார்லிமெண்ட் உறுப்பினராக இருந்த பொழுது எப்பொழுது அந்த ஊருக்கு சென்றாலும் தேவர் சிலைக்கு மாலை அணிவிக்காமல் அந்த ஊர்ல போய் அவர் யாரையும் சந்திச்சதே இல்லை. இது இயல்பாக இத்தனை ஆண்டுகளாக 52 ஆண்டுகால அரசியல் வாழ்க்கையில் அவர் நடத்தினது. இதுதான் எனக்கு ஆதாரங்கள் கிடைத்தது. திட்டமிட்டு இருக்கிறார்கள். இங்கே மட்டுமில்லை, நேற்றைக்கு கோவில்பட்டி, தொடர்ந்து கோவில்பட்டியிலே இவர் பிரச்சாரம் செல்லுகிற இடங்களில் எல்லாம் இப்படியான சாதி மோதலை உருவாக்குகிற ஒரு சூழ்நிலையை உருவாக்க வேண்டும் என்று திட்டமிட்டு இருக்கிறார் என்கிற ஆதாரம் கிடைத்ததற்கு பிறகுதான் அவர் தனி ஒருவராக அதில் போய் மாலையை போட்டுட்டு வெளியில வந்ததற்கு பிறகு நான் போட்டியிலிருந்து விலகிக் கொள்கிறேன். போட்டியிலிருந்து விலகி பற்றி நிறைய பேசிருக்கு, இருந்தாலும் பேச நம்ம பேசலாம். திரு சரவணன், நேரடியான குற்றச்சாட்டு திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது வைக்கிறது. வைகோவின் வரிகளிலிருந்தே சொல்லலாம், திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையை இயக்கிக் கொண்டிருப்பவர் எனக்கு எதிராக இந்த சாதி மோதல்களை தூண்டுகிறார் அப்படின்னு சொல்றாங்க. சங்கர் படுகொலையை அவர் அங்க கனெக்ட் பண்றாரு. இதெல்லாம் வெறுமனே ஒரு அரசியல் குற்றச்சாட்டு, அபாண்டமான பொய் அப்படின்னு உங்க பொருளாளர் சொல்ற வார்த்தைகளோடு முடித்துக் கொள்ள முடியுமா? அதாவது பாத்தீங்கன்னா தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள் இன்னைக்கு இது ஒரு அபாண்டமான பொய். சமத்துவபுரத்தை கண்டவர்கள் திமுக கழகத்தினர். தலைவர் கலைஞர் அவர் எப்படின்னா ஒரு ஜாதி பேதமற்ற சமுதாயம் வழங்க வேண்டும், இருக்க வேண்டும் என்பது திமுக கழகத்தின் கொள்கை. இப்போ கிடையாது. ஜஸ்டிஸ் பார்ட்டி மேனிபெஸ்டோலே என்ன இருந்துச்சு அப்படின்னா, இந்த சாதி மத பேதங்கள் இருக்கக்கூடாது, அதை கருவோடு ஒழிக்க வேண்டும். இந்த சோசியல் பேக்வர்ட்னஸ் அதை முறியடிக்க வேண்டும் என்ற அந்த ஒரு கோட்பாடின் அடிப்படையில் ஆரம்பிக்கப்பட்டது. அந்த சோசியல் ஜஸ்டிஸ் அப்படின்றது தான் திமுக கழகத்தின் ஒரு அடிப்படையான கோட்பாடு. அப்படி இருக்கும் பட்சத்துல இந்த போல ஒரு குற்றச்சாட்டுகள் ஒரு எப்படி சொல்றது அப்படின்னா, நீங்க கடந்த கால இந்த 6 மாத கால வரலாற்றை பார்த்தீங்க அப்படின்னா, திரு வைகோ அவர்கள் திமுக தலைமையின் மீது ஒரு குரோத மனப்பான்மையோடு தான் இருந்து கொண்டிருக்கிறார். இதை நாங்கள் தொடர்ந்து பதிவு செய்து கொண்டு வருகிறோம். அந்த குரோத மனப்பான்மையின் வெளிப்பாடு தான் இந்த 2 வாரங்களுக்கு முன்னால் அந்த ஒரு வெளிப்பட்ட ஒரு சீற்றம். இப்பொழுது ஒரு எப்பெல்லாம் சான்ஸ் கிடைக்குதோ அப்பெல்லாம் திமுக கழகத்தின் மீது குற்றச்சாட்டுகளை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதோடு மட்டும் இல்லாமல் இப்போ திமுக கழகம் எப்படி பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தை மேலே கொண்டு வருவதற்காக பல்வேறு விஷயங்களை செய்து கொண்டிருக்கிறது. அருந்ததியருக்கு உள்ளிட ஒதுக்கீடு, அதோடு மட்டுமல்லாமல் இப்போது எங்களுடைய மேனிபெஸ்டோல நாங்க முக்கியமா என்ன சொல்லிருக்கோம் அப்படின்னா, அதாவது இப்போ 400 இடங்கள் உயர்நீதிமன்ற நீதிபதிகளின் 400 இடங்கள் ஃபில் செய்யப்பட்ட இருக்கிறது. இதற்கும் நீங்க பிற்படுத்தப்பட்ட மக்கள் மற்றும் அனைத்து இவர்களையும் எல்லாருக்குமே நீங்க ஒரு ரெப்ரசன்டேஷன் கொடுக்கணும், இதை நாங்கள் வலியுறுத்துவோம்னு சொல்லியிருக்கோம். சோ திமுக என்ற கழகம் ஜாதி வேறுபாடுகளுக்கு மேலே இருக்கக்கூடிய என்னுடைய கேள்வி, திரு வைகோ அரசியல் ரீதியாக உங்கள் மீது குற்றச்சாட்டை வைக்கிறார், உங்களை நேர் எதிர் திசையில் நிறுத்தி உங்கள் மீது விமர்சனங்களை வைக்கிறார் எடுத்துக்கிட்டாலும், ஒரு மக்கள் தலைவராக இருக்கக்கூடிய ஒரு நபர் அங்கு செல்லும் போது அவருக்கு மாலை அணிவிக்க கூடாது அப்படின்றதும், சாதி ரீதியாக அவரை பார்த்து அவர் கருப்பு கொடி காட்டுற ஆர்ப்பாட்டங்களையும் திராவிட முன்னேற்ற கழகம் தார்மீக ரீதியாக கண்டித்திருக்கணுமா வேண்டாமா? இல்ல, தார்மீக ரீதியா கண்டிக்கணும்னா, அதாவது இப்போ எலெக்ஷன் டைம்ல எல்லாருமே ஒரு பரப்புரையில் மிக தீவிரமாக சென்று கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது ஒரே குறிக்கோள் என்ன அப்படின்னா, இந்த அதிமுக ஆட்சியை அகற்ற வேண்டும். அப்படி செய்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு சிறு சிறு சலசலப்புகள் ஏற்படும் பொழுது அதற்கெல்லாம் ரியாக்ட் பண்ணணும்ன்றது தலைமை எப்படி ரியாக்ட் பண்ணணும், எப்ப ரியாக்ட் பண்ணணும்ன்றது தலைமைக்கு தெரியும். அவர்கள் அதை தகுந்த முறையில் செய்வார்கள். அதோடு மட்டும் இல்ல, ஏன் அப்படின்னா இதுக்கு ஒரு பின்புலம் இருக்கிறது. அதாவது இப்பொழுது தமிழகத்திலே பற்றி எறியக்கூடிய பிரச்சனை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, 100 கோடி ரூபாய்கள் 200 கோடி ரூபாய்கள் ஆங்காங்கே பதுக்கப்பட்டிருக்கின்றன. ஆனால் இந்த தேர்தல் ஆணையம் அதை பற்றி எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. ஆளும் கட்சியின் அமைச்சர்கள் இருவர் அதுல சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள் என்று சொல்கிறார்கள். அன்புநாதன் என்பவர் வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள். அவரை கைது செய்யவில்லை. ஆம்புலன்ஸை ஃபோர்ஜ் செய்து ஒரு பணம் கடத்துவதற்கு அதை பயன்படுத்தியிருக்காங்க. அந்த அன்புதானை கைது செய்யவில்லை. இப்படிப்பட்ட ஒரு குரூஷியல் டைம் இருக்கிற சிச்சுவேஷன்ல இதை அனைத்தையும் திசை திருப்புவது நாங்க எங்களுடைய முதலிலிருந்து எங்களுடைய குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா, திரு வைகோ அவர்கள் அதிமுகவுக்கு ஆதரவாக செயல்பட்டு வந்து கொண்டிருக்கிறார் என்பது எங்களுடைய குற்றச்சாட்டு. நீங்க 2 வார காலத்துக்கு முன்னால பாத்தீங்க அப்படின்னா அதிமுகவில் ஒரு பெரிய சலசலப்பு ஏற்பட்டது. அதாவது ஒரு கேண்டிடேட்ஸ் லிஸ்ட் அனௌன்ஸ் பண்ணி ஒரு நிமிஷம் லிஸ்ட் அனௌன்ஸ் பண்ண உடனே ஒரு பெரிய மாற்றம் ஏற்படுது. அது மக்கள் மத்தியிலும் வேட்பாளர்கள் மத்தியிலும் ஒரு பெரிய சலசலப்பை ஏற்படுத்தது. அதிமுக தலைமையின் மீது ஒரு அவநம்பிக்கையை உண்டு பண்ணுகிறது. அப்பொழுது திசை திருப்பும் விதமாக தலைவர் கலைஞரை பற்றி அவதூறாக பேசுகிறார். இப்பொழுது இது மாதிரி ஒரு பிரச்சனை நடக்குது. பிரச்சனை நடக்கும் பொழுது என்ன பண்றாரு அப்படின்னா, நான் போட்டியிடவில்லை அப்படிங்கிறார்.
இது ஏன் அப்படி ஒரு ப்ரீ பிளான்ட் டிராமா அப்படின்னா நீங்க திசை திருப்பும் முயற்சி அப்படின்னு ஒரு பதில் குற்றச்சாட்டாகவோ பதில் விமர்சனமாக வைக்கிறது கூட புரிந்து கொள்ள முடிகிறது. ஆனால் இது அப்படி ஒரு திசை திருப்பும் செயல் அப்படின்னு மட்டும் முடிச்சிட முடியுமா? ஒரு சோசியல் டென்ஷன் அந்த இடத்துல இருக்குன்னு ஒரு தலைவர் சொல்றாரு, தலைவர் சொல்றாரு, அதை ஒரு பெரும்பான்மை கட்சி வந்து கன்சிடர் பண்ணக்கூடாது. ஒரு குற்றச்சாட்டுகள் சொல்லும் பொழுது யாருடைய குற்றச்சாட்டு, யாரிடம் இருந்து அந்த குற்றச்சாட்டு வருகிறதுன்றது ரொம்ப முக்கியம். அவருடைய நம்பகத்தன்மை ரொம்ப ரொம்ப முக்கியம். சோ இந்த பேக்ரவுண்ட்ல இவ்வளவு சிச்சுவேஷன் இருக்கும்போது, இவ்வளவு விஷயங்கள் இருக்கும்போது அந்த குற்றச்சாட்டை நாம் வந்து எடுத்துக்கொள்ள முடியாது. குற்றச்சாட்டு இல்லையா? கருப்பு கொடி ஆர்ப்பாட்டம் நடந்திருக்கு, அவர் போற இடத்துல அவர் மறிச்சிருக்காங்க. ஒரு ஜனநாயக நாட்டில் கருப்பு கொடி ஆர்ப்பாட்டம் காட்டுவது அது ஒரு தவறு இல்லை. என்ன காரணத்திற்காக சாதி ரீதியாக ஒரு தலைவர் சொல்வது தவறுதானே? அதுக்காக கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்களா? இது தவறு, இது போல நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்களா? எலெக்ஷன் கமிஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்களா? இது ஒரு விஷயம். இதோடு முக்கியமான விஷயம் அப்படி என்னன்னா, இது ஏன் டிராமான்னு நாங்க திருப்பி சொல்றோம் அப்படின்னா, அதாவது வந்து ஒரு நாடகத்தன்மையை வந்து உச்ச நிலைக்கு கொண்டு செல்கிறார். எப்படி அப்படின்னா, இவர் ஏற்கனவே 3 நாளைக்கு முன்னாடியே முடிவு பண்ணிட்டாரு, நான் அந்த தொகுதியில போட்டி போடுவதில்லை என்று முடிவு பண்ணிட்டாரு. முடிவு பண்ண பிறகு என்ன பண்றாருன்னா, உள்ள வரைக்கும் போறாரு, ஆல்டர்னேட்டிவ் கேண்டிடேட் ரெடி பண்ணி கொண்டுட்டாரு. உள்ள கொண்டு போய் நின்னுட்டு நான் வெளியில வருகிறேன் அப்படின்னா அது வந்து ஒரு எஃபெக்ட் கொடுக்கும், டிராமா எஃபெக்ட் கொடுக்கும். இவர் வந்து உண்மையிலேயே ஒரு நம்பகத்தன்மை உள்ள தலைவர் அப்படின்னா டிராமா எஃபெக்ட் நீங்க சொல்றீங்க. நடந்த பிரச்சனையின் வீரியம் அந்த மாதிரி செய்யாம இருந்தா வெளியே வந்திருக்காது இல்ல? ஒரு டென்ஷன் இருக்குன்றது வெளியே வந்திருக்கும். ஏன் அப்படின்னா, இப்ப வந்து இதுதான் உண்மையிலேயே இதுதான் பிரச்சனை அப்படின்னா என்ன பண்ணிருக்கணும்? வெளியில வந்து போறதுக்கு முன்னாடியே நான் காலையிலேயே அறிக்கை விடுத்திருக்க வேண்டும். நான் வந்து இன்னைக்கு போக மாட்டேன், நான் வந்து இந்த என்னுடைய இதுல இருந்து நான் வித்ட்ரா பண்ணிக்கிறேன், எனக்கு சார்பாக இவர் இருப்பாரு அப்படின்னு சொல்லிருக்கணும். இவர் என்ன பண்றாரு? அந்த கேண்டிடேட்டை கூட கூட்டிட்டு போறாரு. கூட்டிட்டு போய் அங்க போயிட்டு நான் கேண்டிடேட் இல்ல, இவர் தான் கேண்டிடேட் அப்படின்னு சொல்லி அங்க கொண்டு போய் காமிக்கிறாரு. இது டிராமா இல்லாம இது என்ன? அதாவது இப்ப அவர் பேசுகிற பொழுது நீங்க சொன்னாங்க இந்த மாதிரி நிகழ்வு நடந்திருக்கிறது, தார்மீக அடிப்படையிலாவது அது திராவிட முன்னேற்ற கழகம் அதுக்கு எதிர்ப்பு தெரிவித்திருக்க வேண்டும் அப்படின்னு நீங்க ஒரு கேள்வி கேட்டீங்க. நான் என்ன கேள்வி வைக்கிறேன்னா, அவர் இதுக்கு தார்மீக அடிப்படையில் அவங்க வந்து எதிர்ப்பு தெரிவிக்க வேண்டாம். அவங்களுடைய கோயில்பட்டி வேட்பாளர் சுப்பிரமணியம் ஒரு கல்யாண மண்டபத்திலே வேட்பாளர்கள் தொண்டர்களை எல்லாம் கூட்டி பேசுகிற போது சொல்லுகிறார், நான் தேவர் சமூகத்தை சேர்ந்தவன், என்னுடைய மக்கள் இங்கு 70,000 பேர் வசிக்கிறார்கள், தேவர் சமூகத்து மக்கள். வைகோ அவர்களும் கடம்பூர் ராஜ் அவர்கள் இன்னொருத்தர் நிக்கிறவங்க எல்லாமே நாயக்கர், அவங்களுக்கு மொத்தத்திலே 52,000 வாக்கு தான் இருக்கு. தேவர் சமூகத்தினுடைய வாக்கள் எனக்கு விட தேவராக இருக்கிற நான் ஜெயிப்பேன் சொல்லிட்டு அவங்க வேட்பாளர் இப்ப தேர்தல் திருமண மண்டபத்தில் பேசியது பத்திரிகைகள் செய்தியாக வந்திருக்கிறது. தேர்தல் கமிஷன் புகார் சொல்லி பாத்தீங்கன்னா ஏற்கனவே 900 புகார கொடுத்திருந்தீங்கன்னா அது நேரடியாக நடத்தி விதி அது ப்ரூஃப் ஆயிருந்தா அவர் டிஸ்குவாலிஃபை ஆயிருப்பாரு. அதாவது தேர்தல் களத்திலே நீங்க வந்து பாத்தீங்கன்னு சொன்னா நடக்கிற எல்லா நிகழ்வுகளும் நம்ம தேர்தல் கமிஷன்ல போய் நம்ம கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு இருக்கோம். அதே வைகோ மீது திமுக தலைவர் குறித்து பேசியதற்காக 2 நோட்டீஸ் வந்திருக்கு. எனக்கு எதிராக 2 நோட்டீஸ் கொடுக்குறாங்க, நேரம் கூட கொடுக்க மாட்டேங்கிறாங்க எனக்கு பதில் சொல்ல அப்படின்னு அவர் தேர்தல் ஆணையத்தை பார்த்து சொல்றாரு. அப்ப தேர்தல் ஆணையம் துரிதமாக செயல்பட்டு இருக்குன்னு அர்த்தம். அதே துரிதமாக செயல்படக்கூடிய ஆணையம் உங்க புகார்ல செயல்படாதுன்னு சொல்றீங்களா? சில விஷயங்களை வந்து பாத்தீங்கன்னா தேர்தல் களத்திலே நேரடியாக தேர்தல் கமிஷனுக்கு கொண்டு செல்வதும் மக்கள் அதை உணர்ந்து கொள்ளட்டும், மக்கள் அதை புரிந்து கொள்ளட்டும் என்று சில விஷயங்களை விட்டு போகிறதும் இயற்கை. 100% நீங்க எல்லாத்தையுமே வந்து நம்ம வந்து தேர்தல் சரியாக செய்து விட முடியாது, யுக்தின்னு எடுத்துங்க. ரெண்டாவது, அவர் பேசும்போது இவர் நல்ல டிராமா போட்டு நல்லா பிளான் பண்ணி திரைக்கதை வசனத்தோட வந்திருக்கார். திசை திருப்புகிற முயற்சி ஏற்கனவே நடந்த நிகழ்ச்சி இருக்கு, ஜெயலலிதா அவர்களுக்கு ஆதரவாக எவ்வளவு நாளைக்கு தான் சொல்லுங்க, கடை வச்சிருக்கிறதுக்கு நான் வியாபாரம் பண்றதுக்கு யாருக்கும் வியாபாரம் பண்ணி கொடுக்கறதுக்கு இல்ல, அது பி டீம் சொன்னாங்க, எல்லாம் ஒண்ணு இருக்காது போயிடுனாங்க. எல்லாத்தையும் தாண்டி இன்னைக்கு தேர்தல் களத்திலே வேட்புமனுவை தாக்கல் பண்ணி மக்கள் நல கூட்டணி அதிமுகவுடைய நேரடி போட்டியாக வந்து முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களுக்கு ஆதரவாக திசை திருப்புற முயற்சின்னு சொல்றவங்க நீங்க கேட்ட கேள்விக்கு ஒரு கேள்விக்கு அவர் பதில் வரல. ஏன்னா அந்த ஆணவ கொலைக்கு எதிராக வைகோ அவர்கள் பேசியதனால் தான் தேவர் சிலைக்கு மாலை போட உனக்கு என்ன தகுதி இருக்குன்னு கேட்டாங்கன்னா, எங்களுடைய குறைந்தபட்ச செயல் திட்டத்தில் ஆணவ கொலைகளுக்கு எதிராக சட்டம் இயற்றுவோம் சொல்லி இருக்கிறோம். ஆணவ கொலையை பத்தி இங்க இருக்கிற ஆளுகிற கட்சியும் ஆண்ட கட்சியும் ஏதாவது அறிக்கை விட்டிருக்கிறார்களா, எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார்களா? அவருடைய தேர்தல் அறிக்கையில ஆணவ கொலைகளுக்கு எதிராக அதற்கெல்லாம் இல்ல, அதெல்லாம் சொன்னா ஏதாவது பிரச்சனை வந்துருமோ? இப்ப வைகோவுக்கு பிரச்சனை ஆதரவு கொடுத்ததால ஒரு தேவர் சமூகத்தில் ஒரு 7 பேர் சேர்ந்து தேவர் சிலைக்கு மாலை போட விடக்கூடாது தடுக்கிறாங்க பாருங்க, அதுதான் ரியாக்ஷன். இப்படியான ரியாக்ஷன் வந்துடக்கூடாதுக்காகத்தான் ஆந்திராவிலே 20 தமிழர் சுட்டுக் கொல்லப்பட்ட போது வாய் திறக்காதவர்கள், ஆணவ கொலைகள் சங்கர் கொல்லப்பட்டு கௌசல்யா மருத்துவமனையில் இருந்த போது வாய் திறக்காதவர்கள் இன்றைக்கு வந்து ஏதோ ஒரு விவாத அரங்கத்தில் வந்து திசை திருப்புவதற்கு வைகோவர்கள் போடுகிற நாடகம் என்று சொல்வது நீங்கள் நடத்துவதுதான்.
அதாவது வந்து ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளை வந்து அப்படியே அடுக்கு மொழியில சொன்னா அது வந்து உண்மையாகிட போவதில்லை. இந்த ஆணவ கொலைகள் ஆதாரமற்ற குற்றச்சாட்டு தாண்டி அவர் கேள்வி இருக்குல்ல, ஆணவ கொலைகளை பற்றி அதை கடுமையாக கண்டித்து அறிக்கை விடுத்தவர் யாருன்னு பார்த்தா தலைவர் கலைஞர். எங்களுடைய தேர்தல் அறிக்கையில ஜாதி மறுப்பு திருமணம் செய்பவர்களுக்கு வந்து 60,000 ரூபாய் வந்து கொடுக்க போவோம் என்று நாங்க சொல்லியிருக்கோம். பேசும்போது நான் பேசல. நேரடியாக கேள்வி என்னன்னா, ஆணவ கொலைங்கிற விவாதம் அகில இந்திய அளவில் இந்த 5 ஆண்டுகள் அதாவது எப்படி நான் கேள்வி முடிச்சிடறேன். இந்த 5 ஆண்டுகள்ல தான் ஆணவ கொலை குறித்த விவாதம் அகில இந்திய அளவில் எழுந்திருக்கிறது. அகில இந்திய அளவில் சட்டம் கொண்டு வரணும் விவாதங்கள் பாராளுமன்றத்தில் நடக்குது. திராவிட முன்னேற்ற கழகம் சமூக நீதி பேசுறோம், சாதி மறுப்பு திருமணத்துக்கு நாங்கள் ஆதரவு தருகிறோம், சாதி மறுப்பு திருமணம் செய்ததற்கு வேலை வாய்ப்பு இடஒதுக்கீடு எல்லாம் சொல்ற நீங்க ஆணவ கொலை குறித்து இதுதான் எங்கள் நிலை, இதுவரைக்கும் தெளிவான ஒரு கொள்கை கோட்பாடு கண்டிப்பாக எதிரானவர்கள் தானே. இது அதை கண்டித்து தலைவர் நினைவு சரினா தர்மபுரிக்கு ஒரு குழு அனுப்பிச்சீங்க. அதன் பிறகு தர்மபுரிக்கு பிறகு கோகுல்ராஜ் படுகொலை குறித்தோ இல்ல சங்கர் படுகொலை குறித்தோ திராவிட முன்னேற்ற கழகம் சங்கர் படுகொலை குறித்து குழு அமைத்ததா அல்லது நேரடியாக தெரியாது. இல்ல உங்களுக்கு நான் வந்து இதுவும் வைக்கிறேன். தலைவர் கலைஞர் வந்து அதற்கு கடுமையான அறிக்கையை கொடுத்தார். இந்த கொலை வந்து கண்டிப்பாக கண்டிக்கத்தக்கதுன்னு சொல்லி அது கண்டிப்பான ஒரு அறிக்கை கொடுக்கவில்லை என்று சொல்வது சுத்த போய். அப்படின்னா நீங்க வந்து சரியான கான்டெம்பரரி பாலிடிக்ஸ்ல என்ன முக்கியமா இன்னொரு குறிக்கோள் என்ன, இன்னொரு முக்கியமான விஷயங்கள் சொல்லணும். இவ்வளவு பேசிட்டு இருக்காங்க. அதாவது வந்து அந்த கோவில்பட்டி சீட்டு வந்து கம்யூனிஸ்ட் பார்ட்டி இந்தியாவுக்கு வந்து ஏற்கனவே 2 முறை ஜெயித்த தொகுதி. அது அந்த தொகுதியை வந்து சண்டை போட்டு நான் நிற்க போகிறேன் எனக்கு கொடுங்கள் சொல்லி வாங்கிக்கிட்டவர் தான் இந்த வைகோ. அதை வாங்கிக்கிட்டு இத போல கடைசி நிமிடத்துல வந்து இத போல வந்து அந்த இடதுசாரி கட்சி பிரதிநிதி என்பதை தாண்டி ஒரு வரலாற்று பேராசிரியர் நீங்க திராவிட அரசியல் குறித்து நிறைய விஷயங்கள் எழுதியிருக்கீங்க. அதனால இந்த கேள்வி நான் வைக்கிறேன். திராவிட இயக்க அரசியல் பேசக்கூடியவர்கள் சாதி கடந்து வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட முடியுமா? இது போன்ற பேச்சுக்கள் இன்னும் ஒரு சாதிய உணர்வு அவர்களுக்குள் இருந்துகிட்டே இருக்கின்றதான மீண்டும் மீண்டும் காட்டுது. உண்மை. அதாவது பொதுவான நிலைமையை நான் சொல்றேன். நான் இப்ப இந்த அடிப்படையா உடனடி பிரச்சனைக்கு நான் பிறகு வர்றேன். இப்ப பாருங்க, நண்பர் வந்து திமுக ஆட்சியில உருவான சமத்துவபுரத்தை சொன்னார். அது வரவேற்கத்தக்கது. ஆனா அது ஒரு அடையாளபூர்வமான ஏற்பாடு தான். தமிழகத்துக்குள் அப்படி சில சமத்துவபுரங்கள் உருவாயின. ஆனால் தமிழகம் முழுமையாக சமத்துவபுரமாக மாறிவிடவில்லை. அது இன்றைக்கும் சாதியபுரமாகத்தான் இருக்கிறது என்பதுதான் சோகத்திலும் படு சோகம். அது ஆனா அது ஒரு பெரிய ரொம்ப காலமா இருந்த ஒரு பெரிய வியாதி. அதை உடனடியாக ஒழிக்க முடியாது என்பதை நான் உணர்ந்திருக்கிறேன் ஒரு வரலாற்றாளர் என்கிற முறையில. ஆனா என்னுடைய கவலையும் கேள்வி என்னன்னா, அதை ஒழிக்கணும், அந்த சாதிய பகைமை உணர்வையாவது வீழ்த்தணும் என்பதை நோக்கி ஆண்ட ஆளும் கட்சிகள் நடைபோடுகின்றனவா என்பதுதான் என்னுடைய கவலையும் கேள்வியும். இப்ப பாருங்க, நண்பர் வந்து சொன்னாரு, சாதி ஆணவ படுகொலை நிகழ்ந்தது உடுமலைப்பேட்டையில. தலைவர் கலைஞர் வந்து அறிக்கை வெளியிட்டதா என்ன நடந்துச்சுன்னா, 3 நாட்களாக கலைஞர் அதை பத்தி எதுவுமே பேசல. முதலில் அறிக்கை விட்டது திரு ஸ்டாலின் அவர்கள். அந்த அறிக்கையில சாதி ஆணவங்கிற வார்த்தையே கிடையாது. நான் அதை பத்தி கட்டுரையே எழுதினேன் ஒரு பத்திரிகையில. அதற்கு பிறகு கடுமையான விமர்சனம். ஒரு நல்ல விஷயம், திமுகவுக்குள்ளேயும் சில அறிவுஜீவிகள் முகநூல்ல பதிவு பண்ணாங்க. இது எப்படி வெறும் சட்ட ஒழுங்கு பிரச்சனையாக பாக்குறீங்களே, இது என்ன கொடுமை என்று அவங்க கேட்ட பிறகு கலைஞர் அவர்கள் அறிக்கை அல்ல, ஒரு கேள்வி பதிலாக அவரே ஒரு கேள்வியை போட்டு ஒரு சுருக்கமான பதிலாக அதுலயும் நீங்க கூர்ந்து கவனிச்சீங்கன்னா சாதி ஆணவ படுகொலைன்னு இல்ல, சாதி மோதல் என்பது போல. இந்த இடத்துல இடதுசாரிகள் உங்க வார்த்தைகள் அவங்க பேசணும் எதிர்பார்ப்பு இல்லங்க. நான் எங்க கேள்வி, சரியான கேள்வி, கொஞ்சம் இருங்க. எங்க வார்த்தை அல்ல, சாதி ஆணவ படுகொலை என்பது எங்க வார்த்தை அல்ல. நாட்டிலே நடக்கிற கொடுமை, கொடூரம். அதாவதுங்க, ஒரு ஒரு பெண்ணை, அது உண்மையிலேயே உயர் ஜாதி கூட சொல்ல முடியாது, ஒரு இடைநிலை சாதி தான் நம்முடைய அடுக்குப்படி. அதுல ஒரு பட்டியல் சாதி இனத்த பையன் திருமணம் செய்து கொண்டு விட்டார் என்கிற காரணத்தினால் அந்த பெண்ணினுடைய குடும்பம், அந்த குடும்பம் தான் அது ஒரு கூலிப்படையை அனுப்பி 2 பேரையும் கொண்டுட்டு வாழணும். அதுல ஒருவர் படுகொலை ஆகிறார், ஒருவருக்கு படுகாயம். இது என்ன, இது பின்னாடி வந்து அந்த குடும்பத்தை சார்ந்த முழு சாதியும் இருக்கிறது என்று நான் சொல்ல மாட்டேன். ஆனால் இங்கே இந்த வர்ணாசிரமம் உருவாக்கிய அந்த சாதி ஆணவம் அந்த குடும்பத்துக்குள்ளே வேலை செய்திருக்கிறதா இல்லையா? சொந்த மகளை கொண்டுட்டு வா என்று பெற்றோர்கள் சொன்னதாக ஒப்புக்கொள்ளப்படுகிறது. மகளே சொல்லுது, என்னுடைய பெற்றோர்களை கைது செய்யுங்கள். இது எவ்வளவு கொடுமை. அப்ப இது வெறும் இப்படி சட்டம் ஒழுங்காகும்?
அப்ப இதுக்குள்ள சாதி ஆணவம் என்பது இருக்கு, அதை கண்டிக்க வேண்டும் என்கிற உணர்வு அதிமுகவுக்கு இல்லை. ஆளுங்கட்சியாகிய அதிமுக இன்று வரை அதை சாதி ஆணவ படுகொலை என்று கண்டிக்கவில்லை. கொலைன்னு சொல்லி சார் அது சட்டப்பூர்வம் சொல்லி போறாங்க, சட்ட ஒழுங்கு பிரச்சனை. அதுதான் சொல்ல வரேன். என்னுடைய கவலை இதுல இருக்கக்கூடிய அந்த சமூக கொடூரத்தை சுட்டி காண்பித்திருக்க வேண்டாமா? அண்ணா என்கிற பெயரால் கட்சி நடத்துகிற ஆட்சி நடத்துகிற அந்த அம்மையார் தளபதி அவர்கள், ஸ்டாலின் அவர்களும் அறிக்கிறார், அதுலயும் சாதி ஆணவ படுகொலை இல்ல. விமர்சனம் வந்த பிறகு கலைஞர் பூசி மெழுகுவது போல ஒரே ஒரு சின்ன பத்திங்க. அப்ப இந்த சூழலை நீங்க பார்க்கணும். இந்த சூழலில் தான் மக்கள் நல கூட்டணி அதனுடைய ஒருங்கிணைப்பாளர் இது சாதி ஆணவ படுகொலை, இந்த படுகொலையை இந்த உள்ள சாதி ஆணவம் கூடாது என்பதற்காக சென்னையிலே ஆர்ப்பாட்டம், பாதிக்கப்பட்ட கௌசல்யாவை சென்று சந்திக்கிறார். இத அந்த குறிப்பிட்ட சாதி முழுமைக்கும் எதிராக இன்று திருப்புகிற வேலையை அங்கே ஒரு சிலர் செய்கிறார்கள். அங்கே எதனை காரி செல்வராய் சொல்றாரு, 7 பேர்த்துல 3 பேர் திமுகவினர். இதுக்கு இன்னொரு பின்னணி பார்க்கணும். இப்ப அவர் சொன்னாரு அந்த திமுக வேட்பாளர் பேசிய பேச்செல்லாம் சொல்லிட்டா, நேரம் கருதி நான் போகல, அது எதுல வந்துச்சுன்னு கேட்கிறார். ஒரு பத்திரிகையிலே வந்தது. அந்த பத்திரிகையிலே ஒரு வாசகர் எழுதுகிறார். வாசகர் எழுதுகிறார், பத்திரிகையில் வரவில்லை. வாசகர் எவரோ ஒரு வாசகர் எழுதி வைத்துக் கொண்டு இவ்வளவு பிரச்சனை செய்கிறார். நீங்க சொன்னீங்க, நீங்க பேசும்போதெல்லாம் நான் தலையிடல, பொறுமையா இருந்தேன். தயவுசெய்து கேளுங்க, பத்திரிகையில வந்தது என்பது உண்மை. நான் எதுக்கு வரேன்னா, அதை ஒட்டி சமூக வலைத்தளங்களில் 4 நாட்களாக 5 நாட்களாக விவாதம் நடக்குது. நான் என்ன நண்பரை கேட்க விரும்புறேன்னா, அந்த திமுக எம்எல்ஏ அப்படி பேசவில்லை என்றால் ஏன் உடனே மறுப்பு தெரிவிக்கல? வைகோ எதிர்ப்பு தெரிவிச்ச பிறகுதான் இப்ப பூசி மெழுகிறாங்க எம்எல்ஏ அப்படி பேசவே இல்லைன்னு. என்னங்க இது கொடுமையா இருக்குது? இது பெரிய எவ்வளவு? அப்ப இந்த சாதிய அபாண்டமான பொய் அப்படின்னு சொல்றதே மறுப்பு தானே? அது இப்ப இல்லங்க சொல்றாரு. எது அபாண்டமான பொய்? கொஞ்சம் கேளுங்க. எது அபாண்டமான பொய்ங்கிறாரு? சாதி மோதலை தூண்ட திமுக சதி செய்கிறது என்று வைகோ சொன்னதைத்தான் அபாண்டமான பொய் என சொல்கிறாரே ஒழிய அவருடைய எம்எல்ஏ பேசியதை பற்றி அவர் இன்னும் பேசல. ஸ்டாலின் அவர்கள் ஒரு சின்ன குறுக்கீடு, தயவு செஞ்சு முடிச்சா நீங்க அப்புறம் முடிச்ச பிறகு நீங்க 2 பேர் தான் ரொம்ப நேரம் பேசிருந்தீங்க. ஆகவே உள்ள நிலைமை என்னன்னா, இந்த சாதிய பகைமையை பராமரித்து அல்லது தூண்டிவிட்டு அதன் மூலமாக வாக்கு சேகரிப்பது என்கிற வேலையை அதிமுக திமுக இரண்டுமே இப்பொழுதும் செய்ய துடிக்கிறது என்பதுதான் யதார்த்தம். இப்போ இந்த விவாதங்கள்ல என்ன அப்படின்னா, இதுக்கு இவர்கள் மறுப்பு தெரிவிக்கவில்லையே, இதரை கொடுத்து அறிக்கை வெளியவில்லை, இப்படி அறிக்கை வெளியவில்லை, அப்படி அறிக்கை வெளியவில்லை. அதுதான் நாங்க ஏற்கனவே சொல்லிட்டோமே, திமுக என்பது சாதி மதங்களை கடந்த இயக்கம். தலைவர் கலைஞருக்கு தெரியும் எப்பொழுது அறிக்கை கொடுக்க வேண்டும், எவ்வாறு அறிக்கை கொடுக்க வேண்டும். அதுதான் அவரை 50 வருடங்களாக தமிழக அரசு தலைவர் அதனால்தான் தமிழக அரசின் மைய புள்ளியாக 50 ஆண்டு காலமாக அவர் இருந்து வருகிறார். இப்போ ஒரு சில எப்படின்னா இது ஏகப்பட்ட சம்பவங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. இதுக்கு நீங்க ஏன் உடனே ரியாக்ட் பண்ணல? ஏன் இன்னைக்கு ரியாக்ட் பண்ணீங்க? ஏன் நாளைக்கு ரியாக்ட் பண்ணீங்க? ஏன் நாளைக்கு ரியாக்ட் பண்ணீங்க? இது ஒரு தன்மை அப்படி இருக்குல்ல, டோட்டலி அன்ஜஸ்டிஃபைட். நீங்க அது உங்களுக்கு அப்படி தெரிகிறது, அப்படி கிடையாது. உங்களுக்கு அப்படி இருக்கிறது. புதிய தலைமுறை ஊடகத்துல அப்படி தெரியுது, அப்படி கிடையாது. காரை செல்வராஜுக்கு அப்படி தெரியுது, அருணனுக்கு அப்படி தெரியுது, மத்தவங்களுக்கு அப்படி தெரியுதா? எப்படி தெரியுது? அதுதான் அது அவருக்கு தெரியும். என்னுடைய கேள்வி எதை செய்ய வேண்டும் என்பது தலைவர். அங்கதான் சொல்றேன். தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய A முதல் Z வரையான அனைத்து சம்பவங்களுக்கும் கருத்து சொல்ற ஒரே தலைவர் அவர்தான். அதுல மாற்று கருத்து கிடையாது. அது கேள்வி பதில் வடிவத்திலேயோ முரசொலி கட்டுரையிலோ சொல்றார். அப்படி சொல்லக்கூடியவர் தமிழ்நாட்டை உழுக்கக்கூடிய விஷயமாக அது மாறி இருக்கும் போது அந்த விஷயத்துல உழுக்கக்கூடிய விஷயம் கிடையாது. ஏனென்றால் அவர் இந்த போட்டியிலிருந்து விலகி போகிறார்னா, ஒரு தவறான குற்றச்சாட்டை சொல்றாருன்னா அதுக்கு பின்னால என்ன இருக்கு? திருமணம் செஞ்சதுக்காக நடு ரோட்ல கொலை வைகோ பத்தி பேசிட்டு இருக்கேன். அதுக்கு ஏன் நாட்களுக்கு பிறகு பதில் சொன்னாரு? அதுதான் சொல்றேன். நம்ம தலைவருக்கு அறிவுரை சொல்லக்கூடிய நிலைமையில் யாரும் அந்த கேள்வியே தவறான கேள்வி. ஏன் 3 நாள் கழிச்சு அறிக்கைனா, அவருக்கு தெரியும் எப்பொழுது யார் செய்தார்கள், பின்னணி தகவல்கள் வேண்டும். ஒரு சம்பவம் நடந்த உடனே ரியாக்ட் பண்றது ஒரு நல்ல அரசியல் தலைவருக்கு அழகு கிடையாது. என்னன்னா, ஒரு சாதி மோதலோ இல்ல வேற ஒரு மோதலோ நடக்குது அப்படின்னா அந்த இடத்தில் திமுக தலைவர் போன்ற ஒரு தலைவர் ஒரு அறிக்கையை விடுறார் அப்படின்னா அந்த சூழலை அது சமூகமாக்குமா ஆக்காதா?
இல்ல அதுதான் சொல்றேனே, நிச்சயமா சுமூக ஆக்கும் தானே சொல்றீங்க. அதாவது அது போன்ற ஒரு எதிர்பார்ப்பு தான் அவரிடம் இருக்கு. அது மாறி போகும், மாறி அது அவருடைய எண்ணத்தில் என்ன ஓட்டங்கள் என்ன இருக்கிறது அதை வந்து சரி, நம்ம அதை கடந்து போலாம். திராவிட இந்த அரசியல் என்பது சமூக நீதி பேசக்கூடிய அரசியல் என்பது சாதி இருப்பை வைத்துக் கொண்டே அடுத்த கட்டத்துக்கு போகுதா இல்ல சாதி ஒழிப்பை வலியுறுத்ததாங்கிறதையும் நம்ம பேசலாம். இல்ல அதுதான் ஒரே ஒரு சின்ன இதுல ஒரு சின்ன இது சாதி பேதமற்ற சமுதாயம் உருவாக வேண்டும். ஆனால் தற்பொழுது அது சாத்தியமில்லாத காரணத்தினால் அந்த இருக்கக்கூடிய அவர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த கான்ஸ்டிடியூஷனல் ரைட்ஸை நம்ம பிரிசர்வ் பண்ணணும்ன்றதுதான் திமுகவின் ஒரு மெல்லிய வேறுபாடு இருக்கு. நம்ம அதான் அடுத்த கட்டத்துல பேசணும். திரு பிரபுதன், அன்புமணி ராமதாஸ் வைகோ அவர்களுடைய அந்த நிலைப்பாடு குறித்து ஏன் அவர் விலகினார் தெரிவிக்கணும். ஆனால் அதே சமயம் ஒரு திமுக மீது வைத்த குற்றச்சாட்டு உண்மைதான் அப்படின்னு சொல்றாரு. அவர் அந்த விஷயத்தில் நேரடியாக சம்பந்தப்பட்டவர். அவர் அந்த குற்றச்சாட்டை வைக்கும்போது விவாதத்திற்கு உள்ளாகுது. இதில் அன்புமணி ராமதாஸ் வைப்பதை எப்படி புரிஞ்சுக்கிறது? அதாவது டாக்டர் அன்புமணி ராமதாஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சொல்லும் கருத்து, வைகோ சொல்லும் கருத்து உண்மையாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எதற்காக சொல்றோம்னா, இந்த விஷயங்களை திமுகவினால் பாமகவும் அனுபவிச்சிருக்கு. அதனால தான் இந்த கருத்தை நாங்க டாக்டர் அன்புமணி ராமதாஸ் இதுக்கு வாய்ப்பு இருக்கு, இது வைகோ அவர்கள் சொல்ற கருத்துக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறாங்க. ஏன் அதை சொல்றேன்னா, கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் டாக்டர் அன்புமணி அவர்கள் பிரச்சாரம் செய்யும் போது ஒரு கிராமத்துல இரவு பகுதியில் போகும்போது ஒரு 1.5 கிலோ இருக்கும் ஒரு கல், அதை தூக்கி வண்டி மேல அடிக்கிறாங்க. அது புல்லட் ப்ரூஃப் கிளாஸ்னால அது அப்படியே நொறுங்கி உள்ள வாங்கிடுச்சு. இதை நான் ஏன் சொல்ல வரேன்னா, இந்த மாதிரி ஒரு அதுல கைதானவங்க வந்து விடுதலை சிறுத்தையினர் அப்ப திமுகவோட கூட்டணியில் இருக்காங்க. அப்ப இந்த மாதிரி ஒரு பிரச்சனை அங்க தருமபுரியில நம்ம பாட்டாளி மக்கள் கட்சி ஜெயிக்கும் நிலைமையில இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்குது. அன்புமணி இளைஞர்கள் கூட்டினப்ப அன்புமணி அவர்கள் அமைதியாக எல்லாம் போங்க, எந்த ரோட்ல கிட்ட உட்காந்து ரோட்ல எதுவும் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போயிட்டு அடுத்த நாள் திருப்பி பிரச்சாரம் பண்றாரு. நேற்று எங்களுடைய வேட்பாளர் அருள் அவர்கள் தாக்கப்பட்ட போதும் அன்புமணி அவர்கள் போய் பார்த்துட்டு, நீ உன்னை வந்து அடிச்சிருக்காங்கன்னா அவங்க தோல்வி பயத்துல இருக்காங்க, யாருன்னு தெரியல, தோல்வி பயத்துல இருக்காங்க, அதனாலதான் உன்னை அடிக்கிறாங்க, நீ கண்டிப்பா ஜெயிச்சிடுற அப்படின்ட்டு போயிட்டாங்க. நாங்க எங்களோட பிரச்சாரம் இதை வச்சு ஒரு அரசியல் பண்ணணும்ன்ற எண்ணம் எங்களுக்கு எப்பயுமே இருந்தது கிடையாது. இதை நான் எதுக்கு சொல்றேன்னா, அப்ப அன்னைக்கு வந்து இந்த ஒரு கலவரத்தை உருவாக்க பார்த்தார்கள் தர்மபுரியில. ஆனால் அதற்கு நாங்கள் இடம் கொடுக்கவில்லை. அதனாலதான் அனைத்து சமுதாய மக்களும் தர்மபுரி சம்பவத்தை நேற்று சம்பவத்தை ஒன்னாக்க முடியாது. நேற்று சம்பவத்தில் உங்க கட்சியை சேர்ந்த 2 பேர் தான் விசாரணைக்கு எடுத்து கூட்டு போயிருக்காங்க போலீஸ். இல்ல சொல்றேன் நான். நேற்று சம்பவத்தில் உங்க உட்கட்சி பிரச்சனை என்பது நீங்க வேட்பாளர் அறிவிக்கப்பட்டதுல இருந்தே இருக்கின்றது பல செய்திகள். அதுதான் நேற்று கூட விசாரணைக்கு 2 பேர் உங்க கட்சிக்காரங்க தான் போயிருக்காங்க. நான் அது என்ன சொல்றேன்னா, அது யாருன்றது தெரியலன்னு தான் சொன்னேன். யார் மேலேயும் நான் அக்யூஸ் பண்ணலையா நேற்று இன்சிடென்ட்ல சொல்றேன் நான் உங்களுக்கு. சோ இந்த தர்மபுரியில் நடந்த விஷயம் ஒன்று. இரண்டாவது விஷயம், இன்னைக்கு ஐயா அவர்கள் சொன்னாங்க திமுக இதை தொடர்ந்து இந்த பரப்புரையை கொண்டு போவாங்கன்னு சொல்லிட்டு. இதுக்கு ஒரு உண்மை இருக்கு. ஏன்னா மரக்காணத்துல ஒரு கலவரம் நடந்தப்ப 2 பேர் கொலை செய்யப்பட்டார்கள் விடுதலை சிறுத்தைகளால். அவங்க 2 பேரும் இன்னைக்கு தண்டனை வந்திருக்கு. கொஞ்சம் 2 மாசம் முன்னாடி தண்டனை வந்திருக்கு. 6 பேர் விடுதலை சிறுத்தைகள் தான் அவளை கொலை செய்தார்கள் சொல்லி அதிகபட்ச தண்டனை ஹை கோர்ட்ல, மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்ல வந்திருக்கு. அன்னைக்கு அந்த 2 பேர் இறந்தப்ப அடுத்த நாள் சட்டசபையில முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் சொல்கிறார், இது 2ம் ஆக்சிடென்ட் சொல்லி போலீஸும் எஃப்ஐஆர் ஆக்சிடென்ட் ஃபைல் பண்றாங்க. இப்ப நமக்கு ஒரு பிரச்சனை வருது, நமக்கு நீதி கிடைக்கல, என்ன பண்ணணும், ரோட்ல போய் நம்ம உட்கார்றது இயற்கை. ஐயா அவர்கள் அதை தான் செய்தார். ரோட்ல போய் எங்களுக்கு நியாயம் வேணும். ஏன்னா முதலமைச்சரே சட்டசபையில இந்த மாதிரி சொல்றாங்க, அது 2 ஆக்சிடென்ட் சொல்லி. அப்ப யாருக்கிட்ட போய் நாங்க நியாயம் கேட்க முடியும்? ஐயா போகும்போது அவரை கைது செய்து 11 நாள் திருச்சி சிறையில் வைக்கிறாங்க. ஆடு மாடு கூட இருக்க முடியாத ஒரு இந்த மே மாசம் வெயில்ல ஒரு இடத்துல வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவருக்கு உடல் ஹார்ட்லாம் பாதிக்கப்பட்டு ஆபரேஷன் செய்யப்படுது. இது எதுக்கு நான் சொல்றேன்னா, அன்னைக்கு கலைஞர் அவர்கள் ஒரு வார்த்தை கூட இந்த தவறை கண்டிக்கவில்லை. ஜெயலலிதா அவர்கள் எப்பயுமே இந்த மாதிரி செஞ்சிருவாங்க, அவங்களுக்கு யாரை பத்தியும் கவலை கிடையாது, அவங்களுக்கு பிடிக்கலன்னா என்ன வேணா போவாங்க. ஆனால் கலைஞர் அவர்களுக்கு அனைத்து விஷயங்களும் தெரியும். விடுதலை சிறுத்தைகள் கூட இருந்ததால் இதை அவர் கண்டிக்கவில்லை. அதே நேரத்தில் இல்ல நான் சொல்லிடுறேன், இல்ல இந்த 2 பேர் இறந்தது இன்னைக்கு ப்ரூவ் ஆயிருக்கு இல்லையா, அன்னைக்கு கலைஞர் அவர்கள் இதை கண்டிச்சிருக்கலாம், யாருமே குரல் கொடுக்க கிடையாது. அதே நேரத்தில் கலைஞர் அவர்கள் கைது செய்யப்பட்ட போது ஜெயலலிதா அவர்களால் லுங்கியோட தூக்கிட்டு போய் கருணாநிதி அவர்கள் கலைஞர் அவர்களை ஜெயிலில் வச்சப்ப மருத்துவர் ஐயா அவர்கள் அன்னைக்கு அதிமுகவோட கூட்டணியில் இருக்கும். முதல்ல ஓடி போய் அங்க உட்கார்ந்து இல்ல இந்த இடத்துல மதிமுக திமுகக்குள்ள சாதி ரீதியிலான சர்ச்சைகள் விவாதங்கள் வரும்போது கூட அதில் ஏதோ ஒரு வகையில் இந்த 2 கட்சிகளும் சாதி ஒழிப்புக்கு, சமூக நீதி போன்ற விஷயங்கள்ல பரப்புரைகள் சட்டத்திட்டங்களை கொண்டு வந்திருக்காங்க, ஒரு தார்மீகம் இருக்குன்னு பேசலாம். பாட்டாளி மக்கள் கட்சி பேச முடியுமா? ஏன்னா அந்த கலவரத்திற்கு அன்றைக்கு உங்கள் கட்சியை சட்டமன்ற உறுப்பினர் காடுவெட்டி குரு பேசினார் அப்படிங்கறதான அடிப்படைன்னு பல இடங்கள் ரிப்போர்ட் ஆயிருக்கு. சாதி ரீதியிலான பேச்சுக்கள் அவர் மீது வழக்குகளே கிடையாதா தமிழ்நாட்டுல? இல்ல நான் கேட்கிறேன், நான் உங்க விஷயத்துக்கு வரேன். தார்மீக உரிமை இருக்கான்னு நீங்க கேக்குறீங்க.
அதாவது ஜாதின்றது இருக்கா அப்படின்னா இருக்கு. நம்ம எல்லாம் கண்ணை மூடிட்டு பூனை கண்ணை மூடனா உலகம் இருன்ற மாதிரி கிடையாது. சாதின்றது இருக்கு. ஆனா ஜாதி எந்த விஷயத்துக்காக பயன்படுகிறது? அது மற்றவர்களை ஒரு ஏற்றத்தாழ்வு இருக்கக்கூடாது, மற்றவங்களை துன்புறுத்துறதுக்கோ அடிமைப்படுத்துறதுக்கோ இருக்கக்கூடாது. இதுதான் உண்மையான விஷயம். ஜாதி இன்னைக்கு வன்னியர், நீங்க சொல்லக்கூடிய வன்னியர் சமுதாயம் ஏதோ பெரிய இந்த சமுதாயம் கிடையாது. அவர்களுக்கும் தலித்துகளுக்கும் மிகப்பெரிய வித்தியாசம் கிடையாது. இரண்டும் மிகப்பெரிய சமுதாயங்கள். இந்த பக்கத்துல இருக்கக்கூடிய நார்த்தன் பெல்ட்ல இருக்கக்கூடிய சமுதாயங்கள். மருத்துவர் ஐயா அவர்கள் இவர்களுக்கு போராடி அம்பேத்கர் அவர்கள் தலித்களுக்கு இடஒதுக்கீடு சட்டம் இயற்றும் போது பண்ணி கொடுத்தார். இன்னைக்கு இவ்வளவு பெரிய மிகப்பெரிய சமுதாயமா இருக்கக்கூடிய வன்னியர் சமுதாயத்துக்கு மருத்துவர் ஐயா அவர்கள் ஒரு சாதாரண மருத்துவர் போராடி 20% இடஒதுக்கீடே வாங்கி கொடுத்திருக்காரு. இதோட ஒரு மிகப்பெரிய சாதனை. அதுதான் நான் கேட்கிறேன், உங்க வார்த்தைகளிலிருந்தே வர்றேன். இருவருமே பொருளாதார ரீதியாக வறுமை நிலையில் இருக்கிறோம் அப்படின்னா இருவருக்குள்ள மோதல் போக்கு உருவாக வேண்டிய அவசியம் என்ன? மோதல் போக்கை தீர்க்க நீங்க தானே முயற்சி எடுத்துக்கணும். இல்ல அதான் சொல்றேன், நான் சொல்றேன், அந்த முயற்சிகளை சொல்றேன். இதை இடஒதுக்கீடு வாங்கி கொடுத்தார் ஐயா அவர்கள். இன்னைக்கு அந்த சமுதாயத்தில் இருக்க மக்கள் பாட்டாளி மக்கள் கட்சியில் ஓரளவு இருக்கிறார்கள் சொன்னா அது அவங்க நன்றி கடன் பட்டிருக்காரு. இதுல நான் இன்னொரு விஷயம் சொல்ல வரேன். இப்படி இரண்டு சமுதாயங்கள், அதாவது இந்த பிரச்சனைன்றது எல்லா இடத்துலயுமே இருக்கிறதா. ஊருக்கு ஊரு, இந்த ஊர்ல தண்ணி கொடுக்கலன்னா ஊருக்கு பக்கத்து ஊருக்கும் பிரச்சனை வருது. ஸ்டேட்டுக்கும் பிரச்சனை இருக்கு. நம்ம ஊர்ல ரேஷன் கடை எங்க வருதுன்னு சொல்லிட்டு ஊருக்கும் பிரச்சனை இருக்கும். பங்காளிக்குள்ள பிரச்சனை இருக்கும். பிரச்சனைன்றது எல்லா இடத்துலயும் இருக்கிறதா. இன்னைக்கு நீங்க இந்த இரண்டு சமுதாயங்களும் இந்த வாழக்கூடிய பகுதிகள் மிகப்பெரிய சாதனை, மருத்துவர் ஐயாவோட மிகப்பெரிய சாதனை என்னன்னு சொன்னா காஸ்ட் டென்ஷன் இல்லாதான். நீங்க சவுத் எடுத்துக்கலாம், நார்த் எடுத்துக்கலாம், இங்க கம்யூனல் டென்ஷன் இல்லாத அவருடைய மிகப்பெரிய சாதனை. எப்படி சொல்றீங்க? தர்மபுரி கலவரம் எப்படி நடந்துச்சு? கம்யூனல் டென்ஷன் கிடையாது. இல்ல அந்த இடத்துல நான் என்னோட கேள்வி முடிச்சிருக்கேன். நீங்க சொல்லுங்க. நீங்க சாதி ஒழிப்பு மற்ற விஷயங்கள்ல சாதி மோதல்கள்ல முதல்ல வர்ற பிரச்சனையே அகமுனை திருமணங்கிறது தான். ஒரு சாதிக்குள் திருமணம் செய்யணும் வலியுறுத்தும் போதுதான் சாதி விட்டு திருமணம் செய்யும் போது பிரச்சனை வருது, கலவரம் வருது. ஆனா அகமுனை திருமணத்தை தொடர்ச்சியாக வலியுறுத்துற கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி தான். கிடையவே கிடையாது. நான் சொல்றேன் உங்களுக்கு விஷயத்தை. இன்றைக்கு வன்னியர் ஆதி திராவிடர் ஒற்றுமை மாநாடு ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியாக என்றைக்கு 80களே ஐயா அவர்கள் நடத்தினார். இரண்டு சமுதாயமும் ஒன்றா இருக்கணும். 80 நடத்தினாரு. நீங்க விசிகே கூட்டணி வச்சதெல்லாம் சரி, சமீபத்திய மாற்றங்களுக்குள்ள வாங்க. இல்ல நான் சொல்லிடுறேங்க. இன்னைக்கு தமிழ்நாட்டுல மாவட்டந்தோறும் எனக்கு தெரிஞ்சு அரசியல் ஒரு புது ட்ரெண்டா மாநிலம் முழுவதும் மாவட்டந்தோறும் சென்று அனைத்து சமுதாய இயக்கங்களை கூட்டி கூட்டமைப்பு நடத்தி அந்த கூட்டத்தை நடத்தினவர் திரு ராமதாஸ் தானே. 69 இவர்களோடு தான் கூட்டணி 2013 டிக்ளேர் பண்ணாரு. 2014 பாரதிய ஜனதாவோட போனாரு. இப்போது அந்த கூட்டணி எங்க இருக்கின்றது வேற கேள்வி. நான் சொல்லிடுறேன். அப்படி ஒரு அனைத்து சமுதாய கூட்டமைப்பு உருவாக்கணுங்கிற ஐடியாவை இந்த மண்ணில பிச் பண்ணது ராமதாஸ் தான். உண்மையிலே அனைத்து சமுதாயம் அல்ல, பட்டியல் சாதி அல்லாத சமுதாயம், அவர்களுக்கு எதிரான சமுதாயங்கள். அதுதான் நான் சொல்றேன். அன்னைக்கு ஐயா அவர்கள் அந்த ஒற்றுமை மாநாடு நடத்தினாங்க. இன்னைக்கு அம்பேத்கர் சிலைகளை அதிகமா தமிழ்நாட்டுல திறந்தது மருத்துவர் ஐயா தான். எந்த தலித் அமைப்பு சொல்ல வந்ததே சொல்லணும். இல்ல நான் சொல்லிடுறேன், சொல்ல வந்ததே சொல்லி விவாதத்துல கம்யூனல் டென்ஷன் இல்லன்னு சொன்னீங்க. தர்மபுரி கலவரத்தை எதுல சேர்த்துறது? நான் சொல்றேங்க, தர்மபுரி கலவரம் இதுக்கு வரேன் நான். அதாவது இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் எல்லாருமே இந்த தலித்களை வைத்து, ஒடுக்கப்பட்ட மக்களை வைத்து அரசியல் தான் செய்கிறார்களே தவிர அவர்களுக்கு கன்ஸ்ட்ரக்டிவா யாருமே எதுவும் பாட்டாளி என்ன செய்து நான் சொல்றேன். பாட்டாளி மக்கள் என்ன செய்யுன்னு சொல்றேன். இன்னைக்கு ஆல் இண்டியா மெடிக்கல்ஸ்ல ரிசர்வேஷன் ஆல் இண்டியா லெவல்ல கொண்டு வந்தவர் அன்புமணி ராமதாஸ். இன்னைக்கு 4000-5000 பேர் ஒவ்வொரு வருஷமும் எம்பிபிஎஸ் சேர்றாங்க, பிஜி சேர்றாங்கன்னா இது அன்புமணி ராமதாஸ். இதுக்கு முன்னாடி சங்கர் ஆனந்தன் ஒரு தலித் ஹெல்த் மினிஸ்டர் இருந்தார், அவர் கூட இதை செய்தது கிடையாது. இதை இந்தியாவில் 50 வருஷ சுதந்திர இந்தியாவில் தலித்களுக்கு இடஒதுக்கீடு மெடிக்கல் என்ட்ரன்ஸ்ல கொண்டு வந்தது அன்புமணி ராமதாஸ். பேசுறேன். அப்படி சட்டப்படி சும்மா இதெல்லாம் அமைச்சரா இருக்க மட்டுமே நினைச்சிருந்தால் கொண்டு வர முடியாது. அதுதான் சொல்றேன். 50 வருஷமா ஏன் வரல? 50 வருஷமா எத்தனை மந்திரி என்றால் வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுத்தது யார் என்ற கேள்வி. தலைவர் கலைஞர். வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுத்தது தலைவர் கலைஞர். அதை வைத்து அரசியல் நடத்தியவர் மருத்துவர் ஐயா ராமதாஸ். இந்தியாவுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்தது மவுண்ட் பேட்டன். ஏன்னா போற மகாத்மா இந்தியாவுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்தது மவுண்ட் பேட்டன், மகாத்மா காந்தி கிடையாது. அவர் சொல்றது மகாத்மா காந்தி மட்டுமே கிடையாது. இடஒதுக்கீடு போறது மருத்துவர் ஐயா அவர்கள். அதுல எதுவும் இல்ல நீங்க அவர் முடிக்கட்டும். இல்ல ஒரே சார் முடிக்கட்டும். அவர் முடிக்கட்டும் சார். அவர் முடிக்கட்டும். இடஒதுக்கீடு வாங்கி கொடுத்தது அவரு தானே. இல்லன்னு சொல்ல முடியுமா? நீங்க பேசலாம், தொடர்ந்து சொல்றேன்.
இல்ல நீங்க அந்த ரிசர்வேஷன் வாங்கி கொடுத்தது, ஆல் இந்தியா மெடிக்கல்ஸ் ரிசர்வேஷன் வாங்குனது நீங்க சாதாரணமா சொல்லிட முடியாது. சாதாரணமா சொல்லவே இல்ல. இல்ல அப்புறம் இவங்க ஒரே காரணமாக அன்புமணி ராமதாஸ் சொல்லும்போது 50 வருஷமா கிடையாதுங்க, 50 வருஷமா கிடையாது. ஒரு தலித் ஹெல்த் மினிஸ்டர் முன்னாடி இருந்தார், அவரு கூட பண்ண கிடையாது, யாருமே பண்ண கிடையாது. அன்புமணி ராமதாஸ் ஆல் இந்தியா மெடிக்கல்ஸ் கொண்டு வந்தார். இது ஒரு மிகப்பெரிய சாதனை. இன்னொரு விஷயம் சொல்றேன், தோராட் கமிட்டி, ஆல் இந்தியா எய்ம்ஸ்ன்றது இந்தியாவோட பிரீமியர் இன்ஸ்டிடியூட். அங்க தலித்கள் மேல இன்னைக்கு ரோஹித் வெமுலா இறந்தப்ப எல்லாரும் கேட்டாங்க. அதெல்லாம் சரி, அதெல்லாம் சரி. ஆனால் உங்க உளுந்தூர்பேட்டை வேட்பாளர் தான் வன்கொடுமை தடுப்பு சட்டத்துக்கு எதிராக உயர்நீதிமன்றத்தில் வழக்கு போட்டிருக்காரு. நான் சொல்றேன், அதை எப்படி பாக்குறேன்? சரி, அப்ப தோராட் கமிட்டி மட்டும் சொல்லிடுறேன். அந்த விஷயங்கள்லாம் சரி, பட்டியல் சரி. இந்த கேள்விகளை வாங்க. அதான் சொல்றேன் நானு, எங்களை பத்தி நல்ல விஷயங்களை கேட்க ஏன் உங்களுக்கு யாருக்கும் மனசு வர இல்ல? நல்ல விஷயங்கள் சொல்லலாம். நீங்க பட்டியல் தொடர்ச்சியா சொல்லுங்க. இல்லையே, நான் இருக்கிற விஷயத்தை சொல்லி ஆகணும். இது வரைக்கும் உங்களை தோராட் கமிட்டி யாரும் கேட்டு பாருங்க, யாருக்கு இது பண்ண நான் பதிவு பண்ண விரும்புறேன். தோராட் கமிட்டியில அதாவது அன்னைக்கு எய்ம்ஸ்ல இருக்கக்கூடிய தலித் மாணவர்களுக்கு தனியா ஒரு விங், ஹாஸ்டல்ல தனியா மெஸ்ல ஒரு பெஞ்ச், அங்கதான் சாப்பிடுவாங்க. அவர்கள் விளையாட்டுல ஃபுட்பால் அண்ட் வாலிபால் மட்டும் தான் விளையாட முடியும், பாஸ்கெட் பால் அண்ட் கிரிக்கெட் விளையாட முடியாது. இந்த ஒரு 10-15 மாணவர்கள் வந்து மருத்துவர் அன்புமணியை பார்த்த இந்த மாதிரி அழுத உடனே அவர்களுக்காக தோராட் கமிட்டி, தோராட்ன்றது யூஜிசி சேர்மன், அவரை வைத்து ஒரு கமிட்டி அமைத்து இன்னைக்கு தோராட் ரெக்கமெண்டேஷன்ஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணவர் அன்புமணி ராமதாஸ். அந்த தோராட் அந்த கமிட்டியோட ரெக்கமெண்டேஷன்ஸ் எல்லா மெடிக்கல் காலேஜஸ்லயும் இது ரெண்டுத்தை வச்சுதான் பூட்டா சிங் அவர்களே சொன்னாரு. SC/ST கமிஷனோட சேர்மன் அவர் சொல்றாரு, நான் முடிச்சறேன். SC/ST கமிஷன் சேர்மன் நெக்ஸ்ட் டு டாக்டர் அம்பேத்கர், டாக்டர் அன்புமணி ராமதாஸ் has done the maximum. அதெல்லாம் உங்க பரப்புரையில பேசுங்க, நமக்கு இதுக்கான நேரம் இங்க இல்ல. இல்ல பரப்புரை இல்ல, இதெல்லாம் நான் சொல்ல வேண்டிய விஷயம். நீங்க தொடர்ந்து எங்க மேல என்ன சொல்லுங்க, ஜாதி இந்த சாயல தான் எங்க மேல இல்ல, அதுக்கு ரெண்டு விஷயம் சொன்னா போதும். அது இல்ல, சொல்ல வேண்டியது என்னோட கடமை. நீங்க அதுதானே சொல்லிட்டு காசிநாத பாரதி, இது போன்ற விவாதங்கள்ல நீங்க இடதுசாரி கட்சிகள், பாட்டாளி மக்கள் கட்சி, திமுக, மதிமுக எல்லாம் ஒரு விவாதத்திற்குள்ளாவது வந்து செல்கிறார்கள். அதிமுக வெகுஜன மக்கள் இயக்கம் 1.5 கோடி தொண்டர்கள் இருக்காங்கன்னு சொல்ற கட்சி இது பற்றி எந்த பார்வையும் எந்த கட்டத்திலுமே வெளியிடலையே. அது நீங்க ஆளுங்கட்சியா இருந்தாலும் சரி, எதிர்கட்சியாக இருந்தாலும் சரி, ஒரு வரி கூட உங்களிடமிருந்து வரவே இல்லையே. பொதுவாக வந்து ஆளுங்கட்சியாக இருக்கிறவர்கள் வந்து அறிக்கை கொடுத்து கொண்டிருக்க முடியாது. உடுமலைப்பேட்டை கலவரத்தை பற்றி நடவடிக்கை எடுத்திருக்கலாம். அதாவது அடுத்த 4 மணி நேரத்துக்குள் குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டார்கள். உடுமலைப்பேட்டை சங்கர் கொலையில அடுத்த 4 மணி நேரம் மறுபடியும் சட்டம் ஒழுங்கா கைதுங்கிறதோட வெற்றி முடிஞ்சது. சட்டம் உருவாக்குவதுங்கிறது உடனடியாக நடக்கக்கூடிய நிகழ்வு சொல்லு சார். சமூக நல்லிணக்கத்துக்கு இல்ல, இந்த இடத்துலதான் நான் சொல்ல வர்றேன். பொருளாதார சமநிலையே சாதியத்திலிருந்து விடுதலை கொடுக்கும் என்ற அடிப்படையிலே 69% இடஒதுக்கீடை கொண்டு வந்து சமூக நீதி காத்த வீராங்கனை என்று இன்றைக்கு அவர்களோடு இருக்கின்ற வீரமணி அவர்களால் பட்டம் சூட்டப்பட்டவர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள். இன்றைக்கு வந்து 69% இடஒதுக்கீட்டின் பின்புலத்துல தான் இவர் வந்து சொல்றாரு, நாங்க வந்து MBBSல வாங்கினோம், மின்சாரத்தை கண்டுபிடிச்சோம், அந்த MBBS கண்டுபிடிச்சோம்னு சொல்லி அவர் சொல்றதெல்லாம் எங்களுடைய வழித்தோன்றலாக வருகின்றவர்கள் தான். புரட்சி தலைவி அம்மா அவர்கள் தான் தமிழகத்தில் முதலாக 69% இடஒதுக்கீடை கொண்டு வந்தார். பொருளாதார சமநிலை வருகின்ற போது ரிசர்வேஷன் பாலிசி வேறங்க, தமிழகத்தில் கொண்டு வந்தது அவங்க தான். அடுத்ததாக வந்து சரவணன் அவர்கள் சொன்னார்கள், இது வந்து பல்வேறு ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகள், அங்க பணம் பிடிபடுது, இங்க பணம் பிடிபடுதுன்னு. அதிமுக இன்னைக்கு 1.25 கோடி தொண்டர்கள் இருக்கிற இடத்துல ஒரு வீட்டுல பிடிபடுறதுனால வந்து அதை வந்து அதிமுகவுடைய தலைமைன்னு எடுத்துக்க முடியுமா? நாங்க வந்து எப்ப வேணாலும் அறிக்கை விடுவோங்கிறாரு. அன்றைக்கு லட்சக்கணக்கான ஈழத்தில் மக்கள் செத்துக் கொண்டிருந்த போது வந்து இவங்க வந்து மாநாட மயிலாட பார்த்து குதூகலித்துக் கொண்டிருந்தவர் தான் அவருடைய தலைவர் அவர்கள். அதனாலதான் இன்னைக்கு வந்து இன்றைக்கு 2Gக்கு பிறகு லட்சக்கணக்கான ஈழ மக்களின் அடிப்படை தகர்ந்து போயிருக்கின்ற இன்னைக்கு திராவிட முன்னேற்ற தகர்ந்து போயிருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகம் ஏன் இன்றைக்கு வைகோவின் மீது அங்க தாக்குதல் தொடுக்க விரும்புகிறார்கள் என்றால், நான் கேட்கிறேன், 3 பேர் உங்க கட்சியினுடைய தொண்டர்கள் அந்த உங்க இடத்துல இருந்திருக்காங்க. கட்சியை விட்டு நீக்கினீங்களா? இல்ல, அப்படினா நீங்க கண்டிச்சிருக்கலாமே. கண்டிச்சு இல்ல, உங்க பொதுச்செயலாளர் இன்னைக்கு வரைக்கும் அதை கண்டிக்கல. வைகோ மீது திராவிட முன்னேற்ற கழகம் அப்படி ஒரு சதி செய்யுது நீங்க சொல்ற கூட்டம் சரியா? உங்க பொதுச்செயலாளர்
கண்டிக்கலாம். புகார் மனு தேர்தல் ஆணையத்துல வரும்போது இது வந்து புரோட்டோகால் உங்களுக்கு புகார் மனு விட்டுருங்க சார். அரசியல் கட்சியாக கண்டிக்கிற கடமை உங்களுக்கு தேர்தல் காலம் எல்லாருமே பரப்புரையில் இருக்கிறாங்க. அதாவது திராவிட முன்னேற்ற கழகத்தோட விருதுநகர் மாவட்ட செயலாளர் மேலையும் தூத்துக்குடி மாவட்ட செயலாளர் மேலையும் வைகோ அவர்கள் கண்டனம் சொல்றாரு. அவர்கள் அதுக்கு மறுப்பும் கொடுக்கல. அங்க அந்த பகுதியில 3 திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்கள் அந்த இதுல வந்து போராட்டத்தில் இருந்தாங்க. அவங்களை நீக்கவும் இல்ல, கண்டிக்கவும் இல்ல திராவிட முன்னேற்ற கழகம். அப்ப சாதிய ரீதியாக இன்றைக்கு அவர்களுடைய தூண்டி கேள்வி நீங்க இதுவரை கண்டிக்கவே இல்லையே. இல்ல சங்கர் படுகொலையா இருக்கட்டும், இல்ல அதுக்கு முன்பு நடந்த கோகுல்ராஜ் படுகொலையா இருக்கட்டும், இளவரசன் படுகொலையா இருக்கட்டும், மூன்றுமே உங்கள் ஆட்சி காலம் நாடகம் வேலை இல்ல, நாடகம் கிடையாது. இது ஒரு அரசியல் கட்சியோட கடமை தானே. ஈழ பிரச்சனை நடந்தபோது மத்திய அரசாங்கத்தில் இருந்து கொண்டு நீங்க பேரணி விட்டவர் அவருடைய ஸ்டாலின் அவர்கள் மத்திய அரசாங்கத்தில் அதை நிறுத்தக்கூடிய இடத்துல அவங்க இருந்தாங்க. ஆனா பேரணி அவர் நடத்தினார். அதாவது மக்களை ஏமாத்துவதற்காக அது மாதிரி எங்கள் வேலை இல்ல. எங்களிடம் குற்றச்சாட்டுகள் வருகின்ற போது உடலப்பேட்டை சங்கர் கொலை வழக்கில் அடுத்த 4 மணி நேரத்திற்கு குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டார்கள். இதுதான் எங்களுடைய வேலை. நாங்க அறிக்கை கொடுக்கிறது எங்களுடைய வேலை இல்ல. ஏன்னா ஆளுங்கட்சியாக இருக்கின்ற போது நாங்க அறிக்கை கொடுத்துட்டு இருந்தோம்னா அங்க என்னோட கேள்வி, ஒரு கட்சி ஆட்சி நடத்துகிறது, ஆட்சிக்கென்று சில பொறுப்புகளும் கட்சிக்கென்று சில பொறுப்புகளும் இருக்கு. ஆட்சியில ஒரு படுகொலை பட்டப்பகல நடந்தும் குற்றவாளிகள் கைது செய்யப்படலாம், அந்த ஆட்சிக்கு பேர். அதுக்காக நீங்க போலீஸ் அனுப்புறீங்க, நடவடிக்கை எடுக்கிறீங்க, கைது செய்றீங்க, அதை பாராட்டுறோம், சரி. ஆனால் ஒரு கட்சியாக, சமூக நீதி பேசக்கூடிய கட்சியாக, சமூக நீதி காத்த வீராங்கனைகளுக்கு பட்டம் இருக்குங்களா பெருமை பேசக்கூடிய கட்சியாக ஆணவ படுகொலை குறித்து இதுவரை நீங்க வெளியிட்டக்கூடிய அபிஷியல் ஸ்டேட்மெண்ட் என்ன? அதிமுகவிடம் வந்த அதிகாரப்பூர்வ ஸ்டேட்மெண்ட் என்ன? ஆணவ படுகொலை விவகாரத்தில் அதிமுக நிலைப்பாட்டில் இருக்குன்னு மக்கள் எப்படி தெரிஞ்சுக்கிறாங்க? எப்படி தெரிஞ்சுக்கிறதுன்னா அடுத்த 4 மணி நேரத்துல நாங்க கைது செய்யறோம்னா நாங்க வந்து அதுல கைது சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகளை நாங்க படுகொலை இல்ல, ஆணவ படுகொலை குறித்து சட்டம் இயற்ற வேண்டும், பிரச்சனையினுடைய ஆணவ படுகொலை குறித்து சட்டம் இயற்றணும், ஆணவ படுகொலை குறித்து சட்டம் இயற்ற வேண்டும், தீவிரத்தை உணர்ந்துதான் அடுத்த 4 மணி நேரத்திலும் குற்றவாளிகள் நான் கேட்கிறேன். ஆணவ படுகொலைக்கு தனி சட்டம் இயற்ற வேண்டும் கொடுத்த கோரிக்கை சட்டமன்றத்தின் கடைசி நாள் வரை எடுத்துக் கொள்ளப்படவில்லை. சட்டம் கொண்டு வர்றதுல பல்வேறு இடையூறுகள் இருக்கு, பல்வேறு எடுத்துக்கலையே. இல்ல இதுல வந்து இப்ப நான் கேட்கறது என்னன்னா, கொலைங்கிறது கொலைதான். அது ஆணவ கொலையா கௌரவ கொலையா அதுதான் உங்களுடைய சாதிய பார்வையே. ஐபிஎஸ்ல திருநாட்டு உள்ளதான் போட முடியும், வேற எந்த செக்ஷனையும் நீங்க கொண்டு வர முடியாது. ஆணவ கொலைக்கு வந்து திருநாட்டு போர் போட முடியுமா அப்படின்னா போட முடியாது. இல்ல நாங்க அது பிரச்சனையோட முக்கியத்துவத்தை கொண்டுதான் உடனடியாக கைது நடவடிக்கை நடக்குதுனாலே நாங்க சட்டம் ஒழுங்கை மிகச்சரியாக பாதுகாக்கிறோம், அந்த நிகழ்ச்சியில தீவிரமாக இருக்கிறோம். தலைப்பினுடைய நேராடிய விஷயத்துக்கு மறுபடியும் வந்தா கூட அரசியல் கட்சிகளுடைய சாதி ரீதியிலான பார்வை என்பது, குறிப்பாக தமிழகம் போன்ற மண்ணில் சாதி மறுப்பு பற்றி பேசியிருக்கிறோம், சமூக நீதி பற்றி பேசியிருக்கிறோம். ஆனா திடீர்னு தேர்தல் பரப்புரையில ஒரு பெரிய தலைவர் இன்னொரு தலைவரோட சாதி குறித்து பேசினார், ஒரு சர்ச்சை வருது, மன்னிப்பு கேட்கிறாரு. அதே தலைவர் எனக்கு எதிராக சாதி துவேஷங்களை உருவாக்குறாங்கன்னு இன்னொரு பிரதான கட்சி மேல குற்றச்சாட்டு வைக்கிறாரு. இதெல்லாம் எப்படி மக்கள் புரிஞ்சுக்கிறது? இல்ல அதுதான், அது உண்மையிலேயே மக்கள் பாடு உண்மையிலேயே திண்டாட்டம் தான். அதை நான் சொல்லித்தான் ஆகணும். நீங்க பாருங்க, இது நம்ம ரொம்ப கவனமா பிரிச்சு பார்க்க வேண்டியிருக்கு. நான் மீண்டும் அதை சொல்ல விரும்புறேன். ஒரு குடும்பம் திட்டமிட்டு ஒரு கொலை செய்கிறது, ஆளை விட்டு, அதனுடைய உணர்வு தன்னுடைய சொந்த மகள் அப்படி என்றால் அந்த உணர்வு அது பின்னால் இருப்பது சாதி ஆணவம். அந்த சாதி ஆணவத்தை கண்டித்தால் அரசியல் இயக்கங்கள் அதை கூட அங்கீகரிக்கிற மனம் இல்லாமல் வேறு சில அரசியல் கட்சிகள் இருக்கின்றன. மாறாக தேர்தல் நெருங்கியதும் அந்த சம்பந்தப்பட்ட முழு சாதிக்கே இந்த ஆணவ கொலையை கண்டிக்கிற கட்சிகள் எதிரானவர்கள் என்று திசை திருப்புகிற கேவலமான முயற்சி. இது அதை விட கொடுமையா இருக்குங்கிறேன் நான். இதுதான் இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நிலைமை. தயவு செஞ்சு ஒரு 7 பேர் போராடினதுனால அந்த ஒட்டுமொத்த சாதி அவருக்கு எதிராக இருக்கிறதாக நீங்க சொல்வதுங்கிறது வந்து எதிராக இருக்குன்னு சொல்லலங்க, எதிராக இருப்பதாக நீங்க கருதி கொண்டு மூட்டைப்பூச்சிக்கு பயந்து வீட்டை கொளுத்தி தயவு செய்து நீங்க பேச. அப்ப நான் தலையிட வேண்டாம், என்னை முடிக்க விடுங்க. எதிராக இருப்பதாக சித்தரிக்கிற ஒரு முயற்சி, ஒரு சதி வேலை நடந்திருக்கிறது. அது நீங்க இதுல இருந்து நீங்க தயவு செய்து யோசிச்சு பார்க்கணும்னா, தெரியாமலா ஸ்டாலின் அவர்கள் அதை வந்து சாதி ஆணவம்னு சொல்லாம இருந்தாரு? தெரியாமலா இன்னைக்கு வரைக்கும் அதிமுக அதை பத்தி அறிக்கை விடாம இருக்கு? காரணம் தேர்தல் நெருங்குது. தேர்தல் நெருங்கும் போது பாத்தீங்களா சாதி ஆணவத்தை கண்டிச்சு ஆர்ப்பாட்டம் நடத்துவாங்க. இவங்க எல்லாம் உங்க சாதிக்கே எதிரானவங்கன்னு சொல்லலாம் கீழே. அப்படி எனக்கு ஒரு கேள்வி, அந்த மாதிரியான ஒரு மனோநிலை ஆண்ட கட்சியும் ஆளுங்கட்சிக்குமே இருக்கு சொன்னதுல இருந்து எனக்கு ஒரு கேள்வி வருது. யதார்த்தத்தில் சாதி என்கிறது இருக்கிறது, அந்த இருப்பு இருக்கத்தான் செய்கிறது, அதை இப்போதைக்கு அகற்ற முடியாது. அப்படிங்கும் போது
இவர்கள் எல்லாம் யதார்த்தத்தை புரிந்து கொண்டார்கள். நீங்களோ மதிமுக சில வைகோவோ யதார்த்தத்தை புரிந்து கொள்ளல. முக்கியமான அவர் யதார்த்தத்தை புரிந்து கொண்டுதான் அந்த போட்டியிலிருந்து விலகி விட்டார். இல்ல கொஞ்சம் தயவு செஞ்சு அவர் வந்து ஜெயிக்க முடியாது விலகி விட்டார். இல்ல ரொம்ப நுணுக்கமான கேள்வியை கேட்டீங்க செம்மன். நான் என்ன சொல்ல வர்றேன், சாதி என்கிற யதார்த்தம் இருக்கிறது என்பது உண்மை. ஆனால் என்றாவது ஒரு நாள் அதை ஒழித்து கட்ட வேண்டும், அது இல்லாத ஒரு சமுதாயம் பிறக்க வேண்டும் என்கிற தந்தை பெரியார், அண்ணா போன்றவர்கள், சிங்காரவேலர், ஜீவா போன்றவர்களுடைய கனவை நோக்கி நாம் செல்ல வேண்டுமா வேண்டாமா? அதைக்கு செல்ல வேண்டிய பொறுப்பு யாருக்கு இருக்கிறது? அரசியல் கட்சிகளுக்கு இருக்கு. இப்ப குறைந்தபட்சம் சாதி ஆணவத்தால் ஒரு படுகொலை நடக்கும் பொழுது அதை வெறும் சட்ட ஒழுங்கு பிரச்சனையாக பார்க்காமல் இதன் பின்னால் இருக்கக்கூடிய இந்த சாதி ஆணவம் கூடாது, தேவையற்றது, இதை நாங்கள் கண்டிக்கிறோம் என்று சகல கட்சிகளும் முன்வர வேண்டாமா? குறிப்பாக ஆளுங்கட்சியிலிருந்து வர வேண்டாமா? அதே போல ஆண்ட கட்சியிலிருந்து வர வேண்டாமா? வரல என்பது மட்டுமல்ல, இதை எப்படி தேர்தலுக்கு பயன்படுத்துவது என்று இன்னும் ஒரு மோசமான பார்வையில் அதை கையாளுவது என்ன நியாயம் தான் என்னுடைய கேள்வி. ஒன்றை மட்டும் சொல்றேன், பாமக நண்பர் வந்து உண்மையில ஒரு வகையில் எனக்கு மகிழ்ச்சியா இருக்கு. அவர் சொல்வதில் முழுசுல உண்மை இல்லை என்ற போதிலும் கூட நாங்களும் வந்து இந்த மாதிரி பட்டியல் சாதியினருக்காக நாங்க இந்த மாதிரி தான் காரியங்கள் செய்யறோம் என்று நல்லது. ஆனால் தயவு செய்து நான் என்ன கேட்க விரும்புறேன்னா, ஏன் சாதி மறுப்பு திருமணத்தை எதுக்குறீங்க? அதன் காரணமாகத்தானே இலவச அந்த கொடூர மரணம் நிகழ்ந்தது. எத்தனை குடிசைகள் எரிக்கப்பட்டன, எவ்வளவு வழக்குகள் பாமக மீது இருக்குது, கைதா இருக்கு, ஒண்ணுமே நடக்கலன்னு சொல்றாரு அவரு. அது என்ன நியாயம்? சாதி ஒழிப்பை நோக்கி போவதற்கு இந்த சாதி மறுப்பு திருமணம் எவ்வளவு முக்கியம், அதை அவர்கள் அங்கீகரிக்க தயார். இன்னும் கூட சொல்ல போனா, இதே உடுமலைப்பேட்டை கொலை பற்றி கேள்வி வரும்போது ஐயா ராமதாஸ் அவர்கள் இது என்ன பிரச்சனை, இதை விட முக்கியமான செய்தின்னு எந்திரிச்சு போகலையா? ஆகவே அதெல்லாம் சேர்த்து வச்சு தமிழக மக்கள் பார்ப்பாங்க. முடிவெடுப்பது என்று வரும்போது காட்சி பல